சத்யோதயம், நல்லதே நடக்கும். வலது கையில் வலம்பொரு சங்கையும் இடது கையில் இடம்பொரு சங்கையும் வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Please start meditation.
சத்யோதயம் நல்லதே நடக்கும். சத்யோதயம் நல்லதே நடக்கும். எங்கும் மேகம் அறிந்திருக்கும் பரம்பொருளே, உங்களை வணங்குகின்றோம். உங்களுடைய அன்பு, அறிவு, அமைதி, ஆனந்தம், அருள், சக்தி இது அனைத்தும் எங்களுள் பரிபூர்ணமாக நிரம்பட்டும். சத்யோதயம் நல்லதே நடக்கும். எந்த அத்தியாயத்துடைய 6வது பேர் என்ன? தியான. ஓகே, தியான யோகம் கற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 5 நம்ம தரவு பண்ணாதான் நம்ம அடுத்த வருஷனுக்கே போக முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த 5க்கு அப்புறம் ஒரு பிரேக் வரும். இந்த வீக் பிரேக் விட்டு நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்றதை பார்த்துட்டு அடுத்த ஸ்டேஜ் போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஆமாம் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் என்னது? அத்தியாயம் தொடங்குது. அத்தியாயம் 1, அர்ஜுன விசாக யோகம். அர்ஜுனன் ஷார்ட்னஸ் ஸ்பீடு சொல்லிட்டுமா, அந்த 5 தரவு பண்ணி கொடுத்துடலாமா? இப்போ பாடம் சிலபஸ் 5 தரவு பண்ணாதான் நீங்கள் 6க்கு போக முடியும். ஏன்னா 6ன்றது பயிற்சி காலம். இது பேர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கு? கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பயிற்சி பண்ணுப்பா, இது எப்படி என்னால் கடக்கிறது, இந்த பெருங்கடலை நீந்துவது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பார்த்து ஒன்லி யூ மஸ்ட் டூ ப்ராக்டிஸ் பண்ணாமல் உன்னால் பண்ண முடியாது. நீ கேள்வி கேட்கறதுனாலையோ நான் சொல்லித்தரதுனாலையோ நீ மாற போகிறதில்ல, நீ அப்படியே தான் இருந்துட்டு இருப்ப. அதை நீ பயிற்சி காலத்துக்கு வந்தால் தான் அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் நீ புரிஞ்சுப்ப. சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னால் சுச்சுவேஷன் எவ்வளோ புரிஞ்சுருப்போம், நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் புரிஞ்சிருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், சுச்சுவேஷனை அது மாறிடும். அப்போ திரும்ப என்ன பண்ணுவோம், சூழ்நிலைகள் உனக்கு மாறுறதுனால உனக்கு ஒரே விஷயம் வேற மாதிரி தெரியும். அப்போ சூழ்நிலை தான் உனக்கு எல்லாம் காரணம். அப்போ அந்த சூழ்நிலையை எதிர்த்து போராடுறதுக்கு உனக்கு ஒரு விஷயம் என்ன வேணும்னா, உனக்கு ஒரு பயிற்சி வேணும்னு சொல்கிறாரு. என்ன வேணும்னு கேட்குறாரு? அதான் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இன்னைக்கு காலையில் தான் நானும் கணேஷ்ஜியும் பேசிகிட்டு இருந்தோம். அது அப்படி சிலபஸில் கொண்டு தரேன். அப்படி எப்படின்னு ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு இன்றைக்கி கிளாஸில் கொண்டு தருவேன். இன்னைக்கு காலையில் தான் பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இல்லை கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் இதை ரீகால் பண்ணிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் பயிற்சி தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு 20 டிகிரி செல்சியஸ் மேலே ஒரு வாட்டர் இருக்குது. சுடாதா? 20 டிகிரி வாட்டர் சுடாதா? ஏங்க 20 டிகிரி வாட்டரு சுடாதா? சுடாதா? யார் சுறா? கை தூக்குங்க பார்க்கலாம். சுடாதா? ஏன் சுடாது? நார்மல் வாட்டருடைய ஹீட் என்ன சொல்லுங்க. சுடா சொன்னீங்கல்ல, நார்மல் வாட்டரோட ஹீட் சொல்லுங்க. 100 கொதிநீர், அது ஆவியாகிறது தான் நமக்கு. இது 20 டிகிரி. ஆ 20 டிகிரி சுடான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப எத்தனை டிகிரி சுடும் சொல்லுங்க. சுட்டுரும். அப்ப 20 டிகிரி சுட இல்லையா? என்னங்க அது இப்படிலாம் கேட்கக்கூடாது. இனிமேல் எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, சுடுறது எவ்வளோ சுடுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அது உள்ளே விட்டு டீ எவ்வளோ சுடுருக்குது, ஹாட் வாட்டர் எவ்வளோ சுடுக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். இனிமேல் என்ன சொல்கிறீங்க? புரியுதா பண்ணலைங்களா? சரி, இப்போ வெளியில் 100 டிகிரி வெயில் இருக்குது, ரூம் டெம்பரேச்சர், வெளியே வெயில். வெளியே கொண்டு போய் தண்ணி பாட்டில் வச்சுட்டிங்கன்னா அது 100 டிகிரி ஆகிடுமா? அப்போ ரூம் டெம்பரேச்சர் வருமா வராதா? எப்படி ரூம் டெம்பரேச்சர் வருதுக்கும்? ரூம் டெம்பரேச்சர் அப்படியே எடுத்துக்குமா? அப்போ நான் கேட்குறது புரிஞ்சு விட்டுருங்க. நான் கேட்குறது 20 டிகிரி செல்சியஸ் ஹீட்லையா? ஹீட்டு வச்சுக்கோம். சரி, உங்களுக்கு அப்படியே இன்னும் என்ன பண்ணணும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. 50 டிகிரி வச்சுக்கலாமா? 20 டிகிரி எடுத்துட்டு அக்னி நட்சத்திரத்தை வெயிலில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வெளியில் போயிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வந்துட்டு
தண்ணி கொடுங்கன்னு வீட்டில் கேட்குறீங்க. என்ன பண்ணுறாங்க? தண்ணியை எடுத்து 20 டிகிரி ஹீட்டை தண்ணி கொண்டு வந்து ஃப்ளாஸ்க்லேருந்து ஊற்றி கையில் தராங்க. என்ன பண்ணுவீங்க? அக்னிச்சர வெயில், வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க, 20 டிகிரி தண்ணியை கொண்டு ஊற்றுறீங்க, கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? இதே மார்கழி மாதம் குளிர், காலையில் 30ஆம் தேதி நைட்டு 3 மணிக்கு கொண்டு வந்து தண்ணி தராங்க. எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? சூடு இல்லைன்னு சொல்லுவீங்களா? சூடு இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆமாம் இல்லையா? இப்போ ஈஸியாக புரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் எது மாறப்பட்டது? தண்ணீர் மாறப்பட்டதா? 20 டிகிரி மாறப்பட்டதா? நீங்க மாறப்பட்டவரா? ஈஸியா புரியுதா புரியலையா? எது மாறப்பட்டது? எஸ், என்வாயன்மெண்ட் தான். என்வாயன்மெண்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுக்கு தகுந்தப்பால நம்மகிட்ட வரக்கூடிய விஷயத்த நம்ம ஒன்ன ஏத்துக்கிறோம், இல்லை நம்ம வெறுக்கிறோம். ஈஸியா புரியுதா? இது போலதான் உங்க லைஃபுமே இருக்கு. எஸ், உங்களோட லைஃப் எப்படி இருக்கு? இப்படிதான் உங்க லைஃபுமே இருக்குது. இத நீங்க வெய்காலமா இருந்தாலும் அதுதான் குடிச்சாகணும், குளிர்காலமா இருந்தாலும் அதுதான் நீங்க குடிச்சாகணும். இப்போ ஈஸியா புரியுதா? ஆனா வெய்காலமா இருந்தா வெறுக்கிறீங்க, குளிர்காலம் வந்தா பத்தலன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க கையில கிடைக்க வாழ்க்கை என்பது ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதை ஒண்ணு வாழ மாட்டேங்கிறீங்க, இல்ல வெறுக்கிறீங்க. தான் பிரச்சனை. ஈஸியா புரியுதா? உன் லைஃப் புரியல. என்ன புரியல அப்படின்னா, இப்படிதான் நடக்க போகுது, இப்படிதான் இருக்க போகுது. ஆனா அது எந்த நேரத்தை இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மனநிலை மாற்றம். அதே 20 டிகிரி ஹீட் உள்ள வாட்டரை கொண்டு போய் வெயில் காலத்துல குடிச்சா ஐயோ சுடுதுன்னு சொல்றோம் நம்ம. அதே 20 டிகிரி கொண்டு போய் நமக்கு குளிர்காலத்துல குடிச்சா இன்னும் கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சொல்றோம். ஆமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு வான்னு சொல்றோம். அப்ப அந்த வாட்டர் பாட்டில்ல, அந்த வாட்டர்ல, அந்த ஹீட்ல எந்த டிஃபரன்ஸ் இல்லாத போல உங்க வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய விதிக்குள்ள எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. அந்த விதியை எப்படி எடுத்துக்கிறீங்க, எந்த என்வரான்மெண்ட்ல எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்து தான் உங்க லைஃப் அமையுது. இந்த என்வரான்மெண்ட்டை மாத்துறதுக்கு தான் 5வது முடிஞ்சு 6வதுல யோகம்னு சொல்லி அது என்ன கொண்டு வந்தாருன்னா தியானத்தை கொண்டு வந்து பயிற்சியை கொண்டு வந்துட்டார் அவரு. அப்ப எவ்வளவு பெரிய பிரைனி பாருங்க. அவர் தான் மகா பிரைனி. இப்போ எந்த இதை உணர்ந்துக்காருன்னு பாருங்க. அப்ப மனிதனுக்கு இப்ப புரிஞ்சுட்டீங்க எல்லாருமே. ஓகே, இன்னைக்கு எல்லாருமே புரிஞ்சுட்டீங்க. என்ன புரிஞ்சுட்டீங்க? மாசம் சொன்ன கருத்துக்கள் சம கருத்து. தண்ணி ஒரே தண்ணி. வேகாலம்னாக்கா பயங்கரமான சூடு, மழை காலம் வந்து குளிர்காலம் வந்துச்சுன்னா ஒரே சூடு கம்மி. இப்ப வேணாண்டா, இனிமேல் நம்ம லைஃப்ல வந்து புரிஞ்சுட்டோம்டா, நாளையிலிருந்து லைஃப்ல மாற முடியுமா? மாறிடுவீங்களா? ட்ரை கூட பண்ண மாட்டீங்க. இப்ப புரிஞ்ச நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஹால் பத்தாது. நீங்க ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஹால் பத்தி இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் 10 பேர் கொடுத்துருப்பீங்க. ஈரோட்ல பிடிச்ச ஹோட்டல் எது உங்களுக்கு? எத்தனை பேர்த்த அனுப்பிச்சு விட்டுருப்பீங்க நீங்க சின்ன வயசுல இருந்து இப்ப முடிய? 4-5 பேர் தானா? சரி, நான்வெஜ் சொல்லுங்களேன். நான்வெஜ்ல எது என்ன உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலு? தெரியல. சரி, உங்களுக்கு நான்வெஜ் எந்த ஹோட்டல் பிடிக்கும்? மகிழம் தான் பிடிக்கும் உங்களுக்கு. எத்தனை பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த கோயிலுக்கு, அந்த அந்த மகிழத்துக்கு? 5-6 பேர். என்ன காரணம்? அங்க போயிட்டு நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க, அந்த டேஸ்ட்டை நீங்க நாக்கில் ஒட்டினுச்சு. அதனால என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா, மகிழம் ஓனர் ஒன்றும் ராயல்ட்டி கொடுக்கல, நீ 5 பேர் அனுப்புன்னு சொல்லி பிரியாணியும் தரல. ஆமா இல்லைங்களா? ஆனா ரெக்கமெண்டேஷன் எங்க பண்ணீங்க? அந்த ஹோட்டலுக்கு. புரியுதா புள்ளியா? எதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணீங்க? ஆனா நீங்க ஏன் யாரும் கூட்ட மாட்டேங்கிறீங்க? இப்ப விஷயம் புரியுது. இப்ப ஏன் கூட்ட மாட்டேங்கிறீங்க? அங்க அனுபவிச்ச அனுபவத்தை இங்க அனுபவிக்கல. அப்பதான் முதலே சொன்னேன், நீங்க சத்தியத்தை புரிஞ்சிருந்தாலோ உங்க வாழ்க்கையை புரிஞ்சிருந்தீங்கனாலோ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா இந்த ஹால் பத்தி இருக்காதுன்னு சொன்னேன். புரிஞ்சுட்டீங்களா? ரைட்.
அதனால நீங்க இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்களே தவிர புரிஞ்சுக்கிறதுக்கான வழிக்குள்ள ஒன்றும் வரல. இப்போ சொல்லும் போது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியக்குறி தான். இப்போ உங்களுக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு? ஆச்சரியக்குறியா இருக்கு. என்னவா இருக்கு? ஆச்சரியக்குறியா இருக்கு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கொஸ்டின் மார்க்கா மாறுது. 4 வாரம் நீங்க வந்து சத்சங்கம் வரலன்னா ஃபுல் ஸ்டாப் ஆயிடும். புரியுதா இல்லையா? கிளாஸ்க்குள்ள வந்தோடனே உங்களுக்கு எப்படி இருக்கு? மாஸ்டர் ஸ்பீச் கொடுக்கும்போது எஸ் சூப்பர், 2 டிகிரி ஹாட்டில் போனால் ஹாட்டாக இருக்குது, கூலில் போனால் கூலாக இருக்குது, பத்தலை, இப்படி அப்படின்னு ஆச்சரியக்குறியா இருக்குது. வீட்டுக்கு போனால் என்ன கொஸ்டின் கேட்குறான் ஒருத்தன், அது எப்படி அப்படின்னு கேட்குறான். அப்போ கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு. 4-5 வாரம் சத்சங்கத்துக்கே நீங்கள் வரல அப்படின்னா சத்தியவதி எப்படி இருக்கும்? உங்களுக்கு இருக்கும் ஃபுல் ஸ்டாப் ஆகிடும். ஆமாம் இல்லையா? ஆகுமாகதா? இதுதான் நம்மளுடைய அழகு. அப்போ என்ன காரணம்னா நமக்குள்ள தீவிரமான பயிற்சிகள் இல்லைன்னு அர்த்தம். நமக்கு என்ன இல்லை? தீவிரமான பயிற்சிகள் இல்லைன்னு அர்த்தம் நம்மகிட்ட இல்லை. அப்போ 6ஆம் அத்தியாயத்தை என்ன சொல்றாருன்னா பயிற்சியை பற்றி சொல்றாரு. அது இப்போ 5 முடிய தரவாயிட்டீங்கன்னு முதல்ல செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பயிற்சிக்குள்ளேயே போக முடியும். இந்த ஃபேன் போட்டுக்கலாம், மிதமாக போட முடியுமா 20 டிகிரி செல்சியஸில்? அப்போ 5 அத்தியாயத்தை நீங்கள் தரவாயிட்டீங்களா அப்படின்னு பார்த்துடலாமா? கொஸ்டின் கேட்கலாம், மாட்டாச்சும் ரேண்டமாக கொஸ்டின் கேட்கட்டுமா? ஐயோ என்னாச்சு தெரியுமா? தலை குனிஞ்சு அதுவும் அப்படியே ஒவ்வொரு தலை எப்படி குனிஞ்சதா? மெதுவாக குனியுது, எல்லாம் தானே குனியுது. ஏன் அப்படிதான்? கொஸ்டின் கேட்கறேன்னா பயம் வந்துடும். வேண்டாம், பயப்படக்கூடாது. தெரிஞ்சு தெரியல விட்டுருங்க. இது எக்ஸாம் எழுதி நம்ம என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம்? ஒன்றும் இல்லை. 5 ஈஸியாக புரியுற மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லி தரட்டுமா? மொத்தம் எத்தனை ஸ்லோகம்? எத்தனை அத்தியாயம்? எத்தனை பக்கம்? பகவத்கீதை எத்தனை பக்கம்? ராக்கெட் அப்படியே ராக்கெட் எப்படி போகும்? ராக்கெட் எப்படி போகும் கேட்டா எப்படி சொல்லுவாங்க? அப்படின்னுவான். அந்த மாதிரி எத்தனை பக்கம் கேட்டா முடிக்கிறீங்க. எத்தனை பக்கம் தெரியாது. நீங்க படிக்கிற புத்தகத்துடைய பக்கம் கரெக்டு தானே? சும்மா இதெல்லாம் ஒரு அப்படியே டைம் பாஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் லெவல். மகாபாரதத்தில் ஒரு சின்ன ஒரு புள்ளி தான். மகாபாரதத்தில் சின்ன புள்ளி என்னது? பகவத்கீதை. மகாபாரதத்தில் சின்ன ஒரு புள்ளி பகவத்கீதை. ரைட்டா? இந்த பகவத்கீதையை வந்து தாக் சொல்றாரு, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். வேற யார் கேட்டு இருக்காங்க? சஞ்சயன். சஞ்சயன் மூலியமாக திருதராஷ்டிரன் வந்து கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த பகவத்கீதையை மொத்தமா வந்து கிருஷ்ணா, அர்ஜுனா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சயா, திருதராஷ்டிரா, மொத்தம் 4 பேத்துக்கு இது தெரிஞ்சுட்டு இருக்கு. இந்த பகவத்கீதை யாருக்கு முன்னாடி வந்துச்சு? இப்ப தோணுது இல்லை. பகவத்கீதை பகவான் கிருஷ்ணன் எப்ப சொன்னாரு? சூரிய தேவனுக்கு சொன்னாரு. சூரிய தேவனுக்கு சொன்னாரு. அப்ப சூரிய தேவன் மூலியமா யாருக்கு வந்து கொடுத்தாரு? மனுக்கு கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? மனுக்கு கொடுத்தாரு. ஸோ மனு மூலியமா அதான் மனு சாஸ்திரம் அப்படின்னு வந்துச்சு. மனிதனுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருப்பது மனிதன். மனிதன் இப்படிதான் வாழணும், தேவையற்ற கண்ட ஆசையில வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைன்னு போனோம்னா வாழ்க்கையை அழிஞ்சிடும்னு சொல்றதுதான் மனு சாஸ்திரம்னு பேர். ஒரு சின்ன ஆசையில தான் மனிதனுடைய வாழ்க்கை போய் நாசமா போறதுக்கு முதல் காரணம். சின்ன ஆசைப்படுவான், இப்படி போனா பரவாயில்ல, இப்படி போனா பரவாயில்லையே அப்படின்ட்டு. சின்ன ஆசையில தான். ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பசங்க இருக்காம என்ன பண்ணுவாங்க, நைட்டு அப்படி உரசிடுவானுங்க போயிட்டு. லேடிஸை அடி வாங்க மாட்டானா? ஏன் அடி வாங்குறான்? அவங்க தெரியல. சின்ன ஒரு சிற்றின்பத்தினால நம்ம பேர் கெட்டு போகுது, நம்மளுடைய நேம் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆக போது அவனுக்கு தெரியாது. அந்த நேரம் வரும்போது அந்த திருக்கூண்டில் அந்த காலத்தில் இப்படி உரசிடுறான், போயிட்டு பிள்ளைங்களை போய் உரசிட்டு வந்துடுறான்.
போய் அந்த பொண்ணை அடிச்சிடறாங்க, ஒரு கூட்டம் கூட்டிட்டு பேர் கெட்டு போயிடுது. அப்ப இந்த உரசிக்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கரெக்டு தானே? ஒரு பொண்ணை பார்த்து எப்படி கண்டுபிடிச்சிட்டான், எங்க ஊர்ல பையன் கண்டுச்சிட்டான். அந்த புள்ள போயிட்டு நேராக போய் அவங்க அப்பாட்ட சொல்லி சார்ட்ட சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி கண்ணடிச்சு தப்பா. அப்ப இந்த இடத்துல ஏன் கண்ணடிச்சான்? அப்ப அவன் நிலையை புரிஞ்சிக்க முடியல. அப்ப அவன் நிலையை புரிஞ்சிக்க முடியாம செய்த தவறுனால அவன் அவதிப்படுறான். அந்த தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்காக மனுன்னு சொல்லக்கூடியவர் ஒரு விஷயம் எழுதுறாரு. இதை மனுஷனுடைய சாஸ்திரங்கள் எழுதுறாரு. அவன் மனு சாஸ்திரம் பேர், மனுநிதி, மனுடைய நிதிக்குள்ள இருக்கணும்னு சொல்றாரு. நீ கண்ட இடத்துல சபலப்படாத, ஒருத்தரை பார்த்து சபலப்படாதீர்கள், ஒரு பொருளை பார்த்து சபலப்படாதீர்கள், ஒரு ஆணை பார்த்து சபலப்படாதீர்கள், ஒரு பெண்ணை பார்த்து சபலப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மனு வந்து எந்த இடத்துல நீ வீக் ஆகிறன்றது தான் மனுடைய சாதனை. இதுக்கப்புறம் என்ன வரது என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் 3 தலைமுறைகளுக்காக 3 ராஜாக்கள் அதை உபயோகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பகவத்கீதையை வந்து வெளியே சொல்றதை அழிச்சிட்டாங்க அப்படியே. அப்ப சாஸ்திரங்களும் அழிஞ்சு போயிடுச்சு, புராணங்களும் இதிகாசமும் அழிஞ்சு போயிடுச்சு. அப்ப திரும்ப அதெல்லாம் அழிஞ்சு போனாலும் அதர்மம் தலையெடுத்து ஆட ஆரம்பிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் காலமா உள்ள வந்துச்சு. அப்பதான் பஞ்சபாண்டவங்க உள்ள வராங்க. அப்ப முடிய போகும்போது இன்னும் அதர்மம் அழிய போகுது, ஐயோ ஒன்னு விட்டாதான் அதர்மம் அழியாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டதுதான் பகவத்கீதை. இப்ப பகவத்கீதை அர்ஜுனா உனக்கு மட்டும் கொடுத்தது நான் கிடையாது, இதுக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கும் சூரியன் தேவன் மூலியமா மனுவுக்கும் நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அவங்கெல்லாம் இதை உபயோகப்படுத்தி தான் அந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனால உன் மூலியமாக நான் உனக்கு உபதேசம் பண்ற மூலியமாக அடுத்த வரக்கூடிய கலியுகத்தில் வரவங்க எல்லாத்துக்கும் போய் பரவட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பகவத்கீதையை பகவான் தராரு. அதுல என்னென்ன பயிற்சி தேவைன்றாரு. என்ன சொல்றாரு? பயிற்சி தேவை. நீ வந்து சாதாரணமா நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாஸ்டர் தெரியும், மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்றதுனாலயோ, குருவுக்கு வணக்கம் சொல்வதனாலயோ உனக்கு எந்த பயிற்சியும் நடக்க போறதில்லை. நீ கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்ணாதான் அந்த பயிற்சி நடக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. புரிஞ்சுட்டீங்களா? அதுல முத என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கிறாரு, அர்ஜுனா கேட்கிறாருன்னா, இந்த போர்லாம் எதுக்கு கிருஷ்ணா நடத்தணும், நீ தான் எனக்கு கூட இருக்கிறியே, எப்படியாச்சும் நீ ஜெயிக்கிறத வந்து தோல்வியும் கொண்டு வராம சமநிலை நோக்கத்தோட வந்து சமரசம் பண்ணி கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை முடியாது, போர்க்களத்தில் பேசிக்கலாமான்னு சொல்லி தான் அர்ஜுனனை கூட்டிட்டு வர்றாரு. போர்க்களத்தில் உட்காந்து ஆப்போசிட்ல பார்க்கும்போது அவ்வளோ சேனைகள் இருக்கும்போது, ஐயோ இத்தனை பேர்த்த கொல்ல போறோமா, இத்தனை பேர் சாவரமான்னு சொல்லக்கூடிய நல்ல மனிதனுக்கு வரக்கூடிய, நல்ல மனிதனுக்கு, கெட்ட மனிதன் இல்லை அவன், நல்ல மனிதன் அல்ல அவன், துரியோதனன் கெட்டவன். இப்போ நல்ல மனிதனுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றின, அவனுக்கு வந்து இது தப்பு, அந்த மனசு நோகக்கூடாது, அடுத்தவங்களுடைய கஷ்டப்படக்கூடாது, அடுத்தவங்க அழிஞ்சிடக்கூடாது, அந்த பேர குழந்தைங்கள் தாத்தம் பாட்டி செத்து போயக்கூடாதுன்றதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் முறையிடுறாரு. அவர்கிட்ட கேட்கிறாரு. அதாவது 3 முறை வந்து கேட்கிறாரு. யார்கிட்ட? கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு. கிருஷ்ணா இந்த மாதிரி 3 முறை நீ எப்படியாச்சும் அந்த நிறுத்தத்தை ட்ரை பண்ணலான்ட்டு. இல்லை முடியாது, நீ நேராக போய் பார்த்துட்டு வா, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒரு ட்ரிப் போய் எங்கள் மாமா மச்சாலாம் பாட்டான்னு சொல்லி தான் போறாரு. பார்க்கும்போது எல்லாருமே ரத்த பந்தங்களாக இருக்கும் பொழுது, ஐயோ அவங்க அழிவுலாம் நம்ம பார்க்க முடியாது, இதான் கடைசியாக நம்ம பார்க்குற மாட்டிருக்கு, கிருஷ்ணன் கூட இருந்தால் எல்லாத்தையும் வீழ்த்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துக்கிட்டு திரும்ப வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து நான் ரொம்ப நடுக்கமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன், டென்ஷனாக இருக்கேன், இந்த போரில் நிறுத்திடலாமே வேண்டாமே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, வந்து முதல் அத்தியாயம் முடிஞ்சுதா, 2ஆம் அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னும் போது, அடுத்தது நீ கொல்வது உடலை மட்டும்தான், ஆன்மாவை கொல்லவில்லை. ஆன்மாவை பற்றி விவரிக்கிறார். ஆன்மா நெருப்பால் சுட முடியாது, தண்ணீரால் நினைக்க முடியாது, காற்றினால் கரைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஆன்மா பற்றி பேசி முடிச்சிட்டாரா? ஆன்மா படுத்த முடிச்சோன்னா ஆன்மா வந்துட்டே இருக்கு. எதனால இந்த ஆன்மா சிம்பிளா புரியுதா உங்களுக்கு? இப்போ ஸ்டார்டிங் 2 தான் ஸ்டார்டிங் ஆறாரு. ஆன்மான என்ன, நீ அழிவது உடம்பானது அழியக்கூடியது, அந்த கர்மத்தினாலேயே இந்த உடல் எடுக்கப்படுகின்றன. ஆன்மத்தில் பதிந்திருக்கக்கூடிய கர்மத்தினாலேயே, ஆன்மாவில் பதிந்திருக்கக்கூடிய கர்மத்தினாலேயே இந்த உடலானது எடுக்கப்படுகின்றன. இந்த உடலானது பஞ்ச பூதங்களால் உருவாக்கப்பட்டது, அது பஞ்ச இயந்திரங்கள் மூலியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படின்றாரு. புரியவில்லையே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. நான் யாருன்னா பரமாத்மா அப்படின்னு சொல்றாரு. பரமாத்மா என்ன பண்றேன் அப்படின்றாரு, நான் தேர் ஓட்டுறேன் அப்படின்றாரு. அப்ப தேர் என்பது தான் உடல். எத்தனை குதிரை போட்டிருக்கேன் பாரு அப்படின்றாரு. 5 குதிரைகள், 5 எந்திரங்கள். அந்த 5 எந்திரங்களை யார் இயக்கொண்டிருப்பது அப்படின்னாக்கா கயிறு. அந்த கயிறு என்ற மனம். இந்த மனம் சொல்லக்கூடியது மனதை அல்ல, 5 இயந்திரத்தையும் மனமாக எடுத்து இந்த மனதை ஒருமுகப்படுத்தி அந்த 5ஐயும் வச்சுட்டு ஓட்டுறது யாருன்னா ஆன்மா.
இந்த ஆன்மா ஓட்டுச்சுன்னா டெஸ்டினேஷனை போய் அடையும். ஆன்மா ஓட்டலைன்னா 5 குதிரை தறிகட்டு போயிடும். அதனால தான் 5 குதிரை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கேன். இந்த 5 குதிரை நான் ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு மூல காரணமா இருக்கிறது எனக்கு பிராணன் தேவைப்படுகின்றது. அப்போ வாயுவை வைக்கணுன்றதுக்காக மேல வாயு புத்திரன் ஆகிய யாரு அனுமனை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது முடிகிறாரு. அங்கேயே சிப்பில் முடிச்சிட்டாரு அவனுக்கு. அப்பயும் சொல்றாரு புரியல. இப்போ ஆன்மா வந்து எனக்கு எப்படிப்பட்டதாக ஆன்மா இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாரு. அப்போ உடம்பை பற்றி பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி வா உனக்கு கர்மா பற்றி பேசுகிறேன் அப்படின்றாரு. அப்போ தான் கர்மா பற்றி பேசுகிறார். 3வதுல கர்மா பற்றி பேசுகிறார். கர்மா என்பது கடமையாக இருக்கின்றது. செய்யக்கூடிய செயல்கள் மூலியமாக உனக்கு கர்ம பாவங்கள் வருது. நல்ல செயலை செய்தல் என்றால் நல்ல பாவம் வருது, கெட்ட செஞ்சீங்கன்னா கெட்ட பாவம் வருது. அப்போ எதுவுமே செய்யலைனா அப்படின்றாரு. எதுவும் செய்யாமல் இருந்தாலும் கர்மா வரும். அப்போ எப்படி கர்மாவில் வந்து விடுபடுறது? அக்கர்மா செய்கின்றார். அப்போ கெட்ட கர்மான்றது விக்கர்மா, நல்ல கர்மான்றது கர்மா, அக்கர்மான்றது நியூட்ரா போ அப்படின்றாரு. அப்போ அக்கர்மா எப்படி பண்ணுதல் அப்படின்றாரு. அதுதான் 4வது சொல்றாரு, தாமரை இலை மேல தண்ணீர் போல அப்படின்றாரு. ஒட்டி ஒட்டாமை இது. இப்போ பற்றற்ற வாழ்க்கை இருக்கும் பொழுது உனக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படியா எப்படி பண்றது அப்படின்னா, உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தினா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றாரு. எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை உன் புத்தகத்துக்குள்ளே இருக்குது. உன்னுடைய புத்தகத்தை மற்றவங்க படிக்க முடியாது. உன் புத்தகத்தை நீ மட்டும்தான் படிக்க முடியும். வேற யார் படிக்க முடியும் அப்படின்னா குரு மூலியமா படிக்க முடியும். குரு என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேட்டுட்டு ஆச்சாரியனுடைய பேச்சை, ஆச்சாரியனுடைய வாக்கை என்னைக்குமே நிராகரிக்காம இருந்தீங்கன்னா உன் புத்தகத்தை அவர் படித்து சொல்ல முடியும். மற்றபடி வேற யாரும் புத்தகத்தை படிக்க முடியாது. செய்ய வேண்டாம், வேணும் வேணான்றதை சொல்லக்கூடிய தகுதியும் அந்த அருகதையும் ஒரு குருக்கு மட்டும்தான் உண்டு. அதனால குரு மட்டும் நீ இப்போ கேட்டுக்கோ, அந்த இடத்துல நான் இருக்கணும்னா குருவா ஏற்றுட்டேன்ட்டாரு. சரிங்களா? அப்போ முடிஞ்சுதா? அப்போ என்ன கடமை செய்யறது அப்படின்னு சொன்னோடனே உன் கடமை எப்படி தெரியணும் அப்படின்னா, இந்த கடமை உனக்கு கடமையாக நியமிக்கப்பட்ட கடமை தான், இதனால ஒரு பாவம் உனக்கு வந்துடாது அப்படின்றாரு. இப்போ புரியலன்னு சொல்லும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கால இடத்துல வந்து அது சிப்பாய்கள்லாம் எல்லாம் போய் AK-47 சுட்டாங்க, போரில் சுட்டாங்க அப்படின்னா ரிவார்டு அவார்டாக கொடுக்குறாங்க. வீட்டில் பக்கத்தில் வந்து வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் பாதுகாப்பு சுட்டாங்கனாக்கா ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. அங்கே என்ன பண்ணேன் சுட்டேன், இங்கே என்ன பண்ணேன் சுட்டேன். அங்கே சுட்டா உனக்கு அவார்டு, இங்கே சுட்டா உனக்கு பனிஷ்மெண்ட்டு. அப்போ கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட வேலை செய்யும்போது உனக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. கவர்மெண்ட் கொடுக்காத வேலை செஞ்சால் உனக்கு பனிஷ்மெண்ட் போல. இறைவன் கொடுக்கப்பட்ட வேலை செஞ்சின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. இறைவன் உனக்கு கொடுக்காத வேலை செஞ்சால் பனிஷ்மெண்ட்டு அப்படின்றாரு. அப்போ எது இறைவன் கொடுத்த வேலை எனக்கு போய் தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது 5வது அத்தியாயத்தில் குதிக்கிறாரு. அப்போ சமநோக்கு பார்வையாக பாரு, எல்லா ஆன்மாவும் உனக்கு ஒன்று தான், எல்லாம் பரமாத்மாவிலிருந்து வந்தது தான். அந்த பரமாத்மாவிலிருந்து வந்தக்கூடிய அத்தனை ஆத்மாக்களையும் சமநோக்கு பார்வையாக பார்த்து பார்ஷியாலிட்டியோட பழகாத. உனக்கு இவன் வந்து தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, மன்னிக்கக்கூடிய குணம் உன்ட்ட வந்துடணும். உனக்கு பிடிச்சிருந்துச்சு தலை தூக்கி வச்சுக்கிற, பிடிக்கலாம் தலை தூக்கி இறக்கிடுற, நீ இறக்கிடுற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த பார்ஷியாலிட்டியை விட்டுட்டு ஈக்குவாலிட்டியாக வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக மனிதர்களையும் உனக்கு ஒரே பாவத்தில் பார்க்கக்கூடிய தன்மை எப்போ வருகின்றதோ உன்னுடைய கடமை உன்னிலிருந்து வெளியே வருகின்றது அப்படின்றார். உன் கடமை அப்பதான் தெரியுது என்ன வாட் இஸ் யுவர் ஒர்க், என்ன ஒர்க் பண்ண வந்திருக்குன்னு தெரியும். அப்போ உனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவாலிட்டி இல்லாமல் பார்ஷியாலிட்டி இருந்துச்சுன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மனிதர்கள் வெள்ளையாக்கவங்க வெள்ளையிட்ட பேசுவாங்க, கருப்பாக்க கருப்பாண்ட பேசுவாங்க, கருப்பாக்கவங்க தாழ்வான போனவங்க இருப்பாங்க, வெள்ளையாக்கவங்க வந்து பார்த்து இப்படி பார்ப்பாங்க. நிறைய இந்த இதுக்குள்ளே கலர்ஸ்குள்ளே இருக்கும், அளவுக்குள்ளே இருக்கும், பணத்துக்குள்ளே இருக்கும். நம்ம நிறைய பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் ஐயோ நல்ல இதான் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன் அப்படின்னாக்கா ஒருத்தர் வந்து ஒரு சின்ன செயல் பண்ணிடுவாங்க, அந்த செயலுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காம போயிடும். ஏன்னா அது அதுவே மனசில் உறுத்திட்டே இருக்கும், இவங்க பண்ண தப்புன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாது. அப்போ என்னன்னா உன்னுடைய நோக்கம் வேற எங்கேயும் இருக்கு. உன் நோக்கத்தை அது சஸ்டெயின் பண்ணுறது வந்து உன்னுடைய மாயை. இந்த மாயை விடுபடுறதுக்கு தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரணுன்றது தான் அவர் 5வது சொல்றாரு. தாமரை இலை போல பட்டுடைய இருக்காத பற்று இல்லாமல் இருந்து மாயிலிருந்து விலகி நீ வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மாயிலிருந்து விலகி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை செய்யறதுக்கு முன்னாடி எல்லா மனிதர்களையும் சமநோக்கு பார்வையாக பார்க்க வேண்டும். அப்போ படிக்கக்கூடிய இடம் எங்கே வந்திருக்கோம்? உயர்ந்த கல்விக்கு வந்திருக்கோம். நீ ஸ்கூலுக்கு போகிறதா உயர்ந்த கல்வி கிடையாது. ஆன்மீக படிக்க வந்தவங்க தான் உயர்ந்த கல்வியாளர்களாக கருதப்படுறாங்க. புரியுதா? அப்ப முடிஞ்ச அளவுக்கு அப்ப எப்படி தப்பு பண்ணாம நான் வாழ்றது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பகவானுடைய அனுதினமும் பகவானுடைய செயல் அப்படி எங்கெல்லாம் இருக்குதோ அதை தப்பு பண்ண மாட்டேன்.
தப்பாக எடுத்துட்டு போங்க, அதை பற்றி கவலை இல்லை, தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ உனக்குள்ள தப்பு நான் வந்து உன்னுடைய தவறுகள் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வரலன்றது உனக்கு மட்டும் தெரியும், பகவான் மட்டும் தெரியும், மற்றவங்க தெரியாது இல்லையா? அப்போ அந்த இடத்துல வந்து தவறுகளையும் வந்து பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக சமநோக்கு பார்வையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். சமநோக்கு பார்வையாக பார்க்கணும் அப்படின்றார். அப்போ எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிங்க. முதல்ல பார்சாலிட்டி வேணாம், இவங்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்ம நல்லா பழக்கணும். எனக்கு இப்போ நிறைய பேர் கன்சல்ட்டிங் வருவாங்க, தெரிஞ்சவங்க மட்டும் நான் ஃப்ரீயாக பார்க்கலாம், நான் தெரியாத கூட ஃப்ரீயாக பார்ப்பேன். இன்னைக்கு கூட பார்த்தேன் எத்தனை பேருக்கு ஃப்ரீ, நேற்று கூட எத்தனை பேருக்கு ஃப்ரீயாக தான் பார்த்தேன். ஏன் பார்த்தேன்? புதுசாக வந்தவங்க கூட ஃப்ரீயாக தான் பார்த்து விட்றான்னு. என்ன பார்த்தேன்? வேண்டாம் பரவாயில்ல போங்க வேண்டாங்க. ஏன் பார்க்குறோம்? அவங்க தெரிஞ்சவங்க மட்டும் ஃப்ரீயாக பார்த்து நல்ல பேர் எடுத்துக்கலாமே. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சவங்க மட்டும் பார்த்துட்டு இவங்க எனக்கு வேண்டியவங்க இவங்களையே வளப்படுத்திருக்கலாமே. ஏன் புதுசாக வந்த நேற்று ஜானகி கேளுங்க, நேற்று நான் ஒரு 3 பேருக்கு ஃப்ரீயாக தான் பார்த்து கொடுத்துறான்னு. ஏன் பார்த்து கொடுத்தேன்? தட் இஸ் ஈக்குவாலிட்டி. எனக்கு பிடிச்சவனுக்காக நான் அவனுக்கு நிறைய செய்யவும் மாட்டேன், பிடிக்காததுக்காக நான் கம்மியாக செய்யவும் மாட்டேன். எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துட்டா இந்த உலகத்தில் யார் ஒருவன் ஒரே மாதிரி எல்லாத்திலையும் சமநோக்கு பார்வையில் பார்த்துட்டு இருக்கானோ அவன் கூட இருக்கக்கூடியதான் அவனுடைய விதி தெரிய ஆரம்பிக்கும். அவன் விதி தெரியும், விதி தெரிஞ்சா தானே வேலை தெரியும். டாஸ்க் கொடுப்பா, டெய்லி கொடுப்பாரு. அப்போ விதி தெரியல, அப்போ விதி தெரியாதனால என்ன பண்ணுறீங்க? அலமோதுறீங்க. நீங்கள் இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, இப்படி போயிடலாமா, அப்படி போயிடலாம், வாழ்க்கை இப்படி அமைச்சிக்கலாமா, அங்கே போய் அமைச்சிக்கலாமா, இப்படி அமைச்சிக்கலாமா, இப்படி பரபரப்பாக இருக்குது. உனக்கு விதிக்கப்பட்ட விதி இப்படி தான். இந்த விதிக்குள்ள விதிக்கப்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு வாட்சது சரியில்லை, வந்ததும் சரியில்லை அப்படின்னா, வாட்சது சரியில்லை வந்தது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டு இருப்பீங்க. லைஃப் லாங் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க கட்டை எரியிற முடிய என் லைஃப் லாங் வந்ததும் சரியில்லை, வாட்சதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, வாட்சதும் சரியில்லை சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்றுமே பண்ண முடியாது. உனக்கு எது கிடைக்கப்பட்டிருக்கோ அதை நேசிக்க ஆரம்பி, அவ்வளோதான். இந்த வாட்ச் கிடைக்கிறதுக்கு வாட்சை நேசிக்க ஆரம்பிங்க. இந்த துணி கிடைக்கப்பட்டிருக்கு, துணியை நேசிக்க ஆரம்பிங்க. இந்த துணியை போட்டுட்டு அடுத்த துணியை பார்த்துட்டு இந்த துணியோட என்ஜாய்மெண்ட்டே உனக்கு போயிடும். நீ என்ன பண்ணுறீங்க? உனக்கு கிடைக்கப்பட்ட விட்டுட்டு அடுத்தவங்களையே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ட்ரெஸ், பொம்பளை போட்டு ட்ரெஸ் நல்லா இருக்குது, இந்த நகை போட்டுருக்கிறது நல்லா இருக்குது, இந்த கார் நல்லா இருக்குது, இந்த வீடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். வீடுக்கு ஆசை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம எலிவேஷனை மாற்றிக்கலாம். எத்தனை பேருக்கு ஆசை வந்திருக்கு சொல்லுங்க போனீங்க? ஆசை வந்திருக்கா இல்லையா? ஏன் மனிதனோட மனம் திருப்தி அடையாது. அப்போ என்று மனம் திருப்தி அடைகின்றதோ, எது இருக்கின்றதோ எது இல்லையோ, எது சந்தோஷத்தை கொடுத்தோ எது சந்தோஷத்தை கொடுக்கலையோ, அந்த இடத்துல சமநோக்கு பார்வையாக திருப்தி அடையக்கூடிய மனிதன் மனதிற்குள் மட்டும்தான் இறைவன் தன்னுடைய அறிவை புகுற்றி அந்த அறிவின் மூலியமாக உன்னுடைய கடமை இருக்கக்கூடிய அந்த கர்மத்தை வெளிக்காட்டுகின்றான். அப்பதான் கர்மையுடைய கர்மத்தை காட்டுறான். ஓ திஸ் இஸ் மை கர்மா, இதுதான் கர்மாவா அப்படின்னு. ஆமா இதுதான் கர்மா. அப்ப நீங்க போய் என்ன பண்றீங்க? எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அது லாஸ்ட் வீக்லயே சொன்னேன் உங்களுக்கு. ஒருத்தர் வந்தான், ஒரு செலான் போட்டான், ஒரு 10,000 ரூபாய் எழுதுனான், பேங்க்ல கொடுத்தான், பணத்தை வாங்கினா என்ன போனான். இதை பார்த்துட்டே இருந்தான். ஓ பேப்பர்ல இருந்து தருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனு 10,000 ரூபாய் எழுதுனா, பேரை போட்டான், கொடுத்தான். அவன் பார்த்தான், அக்கௌண்ட் நம்பர் எங்க அப்படின்னா, உனக்கு அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுத்தான். அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் இல்லை போய் அப்படின்னு அவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சு கொடுத்துட்டேன். உன் அக்கௌண்ட்ல பணம் இல்லை, நான் கொடுக்கல. அப்போ உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தால் தானே பேங்க்ல இருந்து கொடுப்பாங்க. இப்போ பகவான் எப்படி உங்களுக்கு கொடுப்பாரு? நீங்க சொல்றீங்க மாஸ்டர் பகவான் வட்டி கூட்டுமே நினைக்கிறீங்க, அப்படித்தானே? பகவான் வட்டி தரட்டுமே, அப்படியா? சொல்லுங்க. பகவான் வட்டி கிரெடிட் கார்டில் வாங்கிக்கலாமா? பகவான் வாங்கிக்கலாமா? கிரெடிட் கார்டில் வாங்கி கட்டாம விட்டு என்ன இது மீட்டர் வட்டி போட்டு வர அவரு. அதனால அவர்கிட்ட வட்டிக்கெல்லாம் வாங்க முடியாது. நீங்க வட்டிக்கெல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம் நம்ம எல்லாமே. அப்ப நம்ம பேங்க்ல கிரெடிட்ஸ் இல்லை, நம்ம எல்லாம் என்ன இருக்கு, எல்லாமே போயிடுச்சு. இப்ப போய் நம்ம என்ன பண்றோம்? நம்ம எனக்கு வந்து பணம் பத்தாத பற்றாக்குறையில போய் இப்ப போய் வாழணும் நினைக்கிறீங்க. வாழணும் நினைக்கும் போது அந்த பேங்க்ல பணம் இல்லை, கர்மத்தில் எதுவுமே இல்லை, உங்களால வாழ முடியல. இங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்க ஆரம்பிக்கிறீங்க. வாழ்க்கை கிடைச்சா பரவாயில்ல, சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல, நான் கம்பங்களா இருந்தா பரவாயில்ல, கார் இருந்தா பரவாயில்ல, ஆடிகார் இருந்தா பரவாயில்ல, இப்படிலாம் வந்தா பரவாயில்ல. உனக்கு பேங்க் ஒண்ணுமே இல்லைப்பா. எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? இது எல்லாத்தையும் போட்டு உடைச்சதான் 5. பேங்க்ல கிரெடிட் இல்லாம நீ ஏங்காத அப்படின்றாரு. அப்ப என்னதான் பண்றது?
அப்படின்றார். பக்தியோட ஒரு காரியத்தை செய். இந்த காரியம் செஞ்சுட்டேன், நான் பண்ணல, நான் பேசுறது நான் இல்லை, நீ பகவான் தான் பேசுறாரு. இப்போ சம்பாரிச்ச பணம் இது என்னது இல்லை, பகவான் எனக்காக கொடுத்த பிச்சை அப்படி எடுத்து பேங்க்ல போட்டேன். சாப்பாடு சாப்பிட்றேன், அவர் தான் கொடுத்தாரு, பகவான் தான் கொடுத்தாரு. எல்லாம் நமக்கு போட்ட பிச்சை. எது நம்ம கொண்டு வந்தோம்? விதை கொண்டு வந்தோமா, தண்ணி கொண்டு வந்தோமா, காற்றை கொண்டு வந்தோமா, நெருப்பை கொண்டு வந்தோமா? எதையும் கொண்டு வரல. இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். 5 பூதங்களையும் எடுத்துக்கிட்டோம், அம்மாவுடைய உடம்புல புகுந்துக்கிட்டோம், ஒரு பிண்டத்தை உருவாக்கிட்டோம். அப்போ சாப்பிட்ற வெளியே வந்ததுக்கப்புறம் அன்னத்தை சாப்பிட்டோம், பிண்டம் வளர்ந்துச்சு. அண்டத்தை பார்த்து போகணும்னு நினைக்கிறோம். அப்போ அன்னம், பிண்டம், அண்டத்துக்கு போகணும். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை, அவ்வளோதான் இல்லையா? அப்போ எங்கே போகணும்? அண்டத்தில் என்ன இருக்குதோ அது மாதிரி கரைஞ்சிடணும்னு நினைக்கணும். அதான லைஃபு. இப்போ அண்டத்தில் இருக்கிற மாதிரி கரையிறதுக்கு தான் நம்ம லைஃப்பில் வந்திருக்கோமே தவிர திரும்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீய கர்மாக்களை செய்தால், விக்கர்மாக்களை செய்தீர்கள் என்றால், நல்ல கர்மாக்களை செய்தீர்கள் என்றாலும் உங்களுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் திரும்ப புண்ணியம் கரைஞ்சதுக்கப்புறம் திரும்ப இங்கே தான் வரணும், பாவம் கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் வரணும். அப்போ சொர்க்கத்துக்கு போனாலும் மீண்டும் இங்கே வருவீங்க, நரகத்துக்கு போனாலும் மீண்டும் இங்கே வருவீங்க. அப்போ எதை பண்ணால் வரமாட்டோம் அப்படின்னும் போது அகர்மா பண்ணால் வரமாட்டோம். அப்போ பக்தியோடு சேர்ந்து இறைவனோட கலந்து ஒன்றுன இருந்தல், ஒன்றென கலத்தல், நானும் இறைவனும் ஒன்று தான், எல்லாமே அவங்க கொடுத்தது தான், என்னது இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஈகோயிஸ்ட் கேரக்டரை கொண்டு வந்துட்டு நான் தான் சத்தியோகத்தை நிறுத்தினேன், நான் தான் சத்தியோகத்தில் மாஸ்டர் சிஜி, என்னால் சத்தியோதயம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னா பனிஷ்மெண்ட் எனக்கு தான், உனக்கு. அப்போ அதை பனிஷ்மெண்ட் தெரியாமல் என்ன பண்ணுவேன்? நான் திரும்ப என்ன சொல்லுவேன்? நான் தான் மாஸ்டர் சிஜி, நான் தான் நடத்துகிறேன், நான் தான் எல்லாத்தையும் வர வச்சேன், நான் பேசலாம், எல்லாம் வருவீங்களா அப்படின்னு கேட்டலாமா? பேச வைக்கிறதுக்கு அந்த ஞானத்தை கொடுத்ததும் பகவான் தான், பேசணும் உட்காந்துக்கு இடத்த கொடுத்ததும் அவர் தான். ஃபீஸ் வேணா கட்டிக்கலாமே தவிர அவர் நினைச்சாருன்னா ஒரே ஒரு பஞ்சர் பண்ணாருன்னா போதும், மொத்த காத்தும் வெளியே போயிடும். தட் இஸ் லைஃப். இந்த பயத்தோட வாழ்றது தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்னைக்கு வேணாலும் வீணடிச்சிடும் நம்ம லைஃப். என்னைக்கு வேணாலும் புரட்டி போடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு இந்த இயற்கை. அப்ப இந்த பிரகிருதியோட சேர்ந்து இறைவன் நசுக்கு நினைச்சாலும் எப்படி நினைச்சிருவான்? ஒருத்தர் காலை உடைக்கும் நினைச்சாருன்னா பிளான் பண்ணி உடைக்க நினைக்கல, என்னன்னு தெரியல. எல்லாமே கீழே வந்து அத்தனை பேர் ஸ்கூட்டியில் போய் கீழே வந்தவங்க எல்லாம் கீழே வந்தவங்க பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திடீர்னு என்னன்னு தெரியல, இருட்டாயிடுச்சு, அப்படி ஒரு மாதிரி ஆட்சி கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுவான். எத்தனை கை தூக்குங்க? என்ன இப்போ அனுபவம் இருக்கா இல்லையா? எத்தனை அனுபவம் இருக்குது? இங்கே ஏன் விழுந்தீங்க? எப்படி விழுந்தீங்க? யாராவது இருட்டு கட்டினா உங்களையே? உங்களை யார் இருட்டு கட்டினா? யார் இருட்டு கட்டினா உங்களையே? அதான் விதியின் விளையாட்டு. அப்ப விதின்றது மாயன்றதும் இறைவன்றதும் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப ஒரு அமிர்தம் நஞ்சாக மாறுகின்றது, அமிர்தம் நஞ்சாக மாறுது. அப்ப அமிர்தத்துக்கு என்ன இருக்குது? நஞ்சு இருக்கு. இசை புரியுதா புள்ளையா? ஆமா இல்லைங்களாங்க? அமிர்தத்துக்குள்ளதான். இப்போ ஒரு நல்ல ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்டா சாப்பிட்டு இருக்கிறீங்க, அந்த சிக்கன் குழம்பு 10 நாளுக்கு அப்புறம் சாப்பிட்றீங்க, என்ன ஆகும்? ஏங்க அன்னைக்கு சிக்கன் குழம்பு நல்லா தான் இருந்துச்சு, இன்னைக்கு சிக்கன் குழம்பு ஏன் நல்லா? அந்த சிக்கன் குழம்பு என்னாச்சு? அதுக்குள்ள என்ன இருக்குது? வேதியியல் மாற்றம் நிகழ்ந்தால் அதுக்குள்ள நஞ்சுன்னு சொல்லக்கூடியது வரதுக்கான வாய்ப்பு உள்ளதுதான் இருக்குது. அப்ப இறைவன் சொல்லக்கூடிய நல்லவனாக இருந்தாலும் நல்ல சக்தியாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே என்னது? மாயன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் உள்ள உண்டு. அப்ப அவருக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கக்கூடிய உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த மாயினாலதான் அவர் நம்மளை ஆட்டி படைக்கிறாரு. எதுக்காக? உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக கிடையாது, உங்களை நல்லது பண்றதுக்காக படைக்கிறாரு. எதுக்கு படைக்கிறாரு? நல்லது பண்றதுக்காக படைக்கிறார். ஈஸியா புரியுது உங்களுக்கு? இவ்வளவுதான். இதுதான் இதோடைய ரூல் நம்பர் 1. இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மனா இதுக்குள்ள இருந்துதான் நம்ம எல்லாத்தையுமே தேட போறோம். நம்ம 5ஆம் அத்தியாயத்திலிருந்து தேட பயிற்சின்னு சொல்றாரு. என்ன பயிற்சி சொல்றாருன்னா, இறைவனும் நானும் ஒன்றென கலத்தல். என்ன சொல்றாரு? அப்ப நான் உள்ள அப்ப எல்லாத்தையும் சமநோக்கு பார்வையாக பார்க்கின்றேன். நான் எல்லாத்தையும் சமநோக்கு பார்வையாக பார்க்கிறேன். எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி தான், எல்லா ஆன்மாக்களும் எனக்கு வித்தியாசம் இல்லாத ஆன்மாக்கள் தான் அப்படி சொல்லி
பாகுபாடு இன்றி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. என்னதுங்க? ஓகே தானே? ஷூர்? ஓகேவா? அப்போ இதுதான் 5ஆம் அத்தியாயத்துடைய கான்செப்ட். அப்போ 6 போகும்போது பயிற்சிக்குள்ள போகிறோம். என்ன பண்ணுறோம்? நம்ம பயிற்சிக்குள்ள போகிறோம். ஓகேவா? அப்போ பயிற்சிக்கு இப்போ நம்ம போக தேவையில்லை. இப்போ இந்த இதுக்குள்ளே கொஸ்டின் கேளுங்க, ஏதாச்சும் கேளுங்க. சத்தியதே நல்லதே நடக்கும் மிஸ்டர். ஒரு சின்ன டவுட்டுங்க மிஸ்டர். இப்போ சில பேர் இந்த சன்னியாச வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. இப்போ இல்லற வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சின்ன வயசுலேயே சன்னியாசம் போயிட்டு இந்த இந்த மெட்டீரியல் இந்த லைஃப்லேருந்து விலகி இருக்காங்க மிஸ்டர். அவங்களுடைய கர்மா எப்படி வேலை செய்யும், அவங்க எப்படி அவங்களுடைய இது நடக்கும் அப்படி? அவங்க கர்மான்றதான் இல்லை, அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ என்னால் முடியலன்றதுக்காக நான் அப்படி போயிட்டேன். நான் என் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு என்னால் இது பயிற்சி பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதனால் அவன் டிஸ்டர்பன்ஸுக்காக அவங்களே ஏற்படுத்திக்கிட்டது. அது எல்லாமே கர்மான்னு சொல்ல முடியாது. 4வது அத்தியாயத்தில் எல்லா சன்னியாசியுமே சன்னியாசம் இருந்துட்டா மட்டும் போகிறது. பார்த்தீங்கன்னாக்கா அதே சொன்னார், காட்டுக்குள்ளே போய் தபசு பண்ணிருக்காரு. இந்த காட்டுக்குள்ளே போய் தபசு பண்ணிருக்கும் எல்லாத்தையும் விரத்தியை விட்டு வந்துட்டுருக்காரு. அங்கே 2 மான்கள் துள்ளி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த 2 மான்கள் துள்ளி விளையாடும் பொழுது அதை பார்க்கணுன்னா ஒரு பெண்மானும் ஆண்மானும் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தோன்னா அவங்களும் ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டுச்சு. அப்போ அவர் தபஸ் என்னாச்சு? அவர் சன்னியாசம் இருந்தால் மட்டும் பெரிய வைராக்கியமான ஒரு கர்மயோகியா மாறிட முடியாது அவனால. ஈஸியாக புரியுதா? அதனால அவங்க கர்மா அப்படிலாம் கிடையாது, எப்பயுமே அது வேலை செய்யும். நம்மளுக்குன்னு சில கடமைகள் இருக்குங்க மாஸ்டர். அது எப்படி கர்மாவிலேருந்து நம்ம எப்படி அந்த கடமையை செய்யும் பொழுது சில டைம் நம்மளுக்கு கர்மா ஏட் ஆகிற மாதிரி தோணும். சில நம்ம இது செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அது கர்மா ஏட் ஆகுமாங்க மாஸ்டர் அதில்? புரியலைங்க மாஸ்டர். இப்போ நம்ம வீட்லேயே சில கடமைகள் எல்லாம் செய்கிறோங்க மாஸ்டர். இப்போது எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ எல்லா உயிர்களும் ஒன்றா பாவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர். சில டைம் பார்த்தா அந்த இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு கொசுவை கொல்றவோ ஒரு எறும்புக்கு இது குளிக்கு இது போடும் பொழுதோ எறும்பு வருது அப்படின்னா நம்ம ஒரு எறும்பு சாக்பீஸ் போடுறோங்க மாஸ்டர். அப்போ நிறைய எறும்பு சாகும் பொழுது இத்தனை எறும்பு செத்துருச்சு இது பாவமா அப்படின்னு கூட நினைக்கலாம். அது பார்த்தா எது பாவம் எது நியாயம்னு பார்க்கும்போது அப்புறம் சிங்கப்புலி எல்லாமே மான சாப்பிட்டு இருக்குன்னு போது அப்படிலாம் சொல்ல முடியாது. சில ஜீவராசிகள் இப்படி மாறி மாறி தான் இருக்கும். அதெல்லாம் கணக்குள்ள பார்க்க முடியாது. நம்ம அப்படிலாம் கர்மம் ஆட் ஆகாது. அது உங்களால விமோச்சனம் ஆகுது. நல்லவனா இருந்தா அது விமோச்சனம் ஆகுது அர்த்தம். அது தேங்க்யூ மிஸ். நம்ம இறைவனோட ஐக்கியம் ஆயிட்டோம்னா அது நமக்கு விமோச்சனம் ஆகிட்டு புண்ணிய கர்மா ஆகும். நம்ம விகல்பமா இருந்தா அது புண்ணிய கர்மா ஆட் ஆகாது. அவ்வளவுதான். வேற என்ன? இவங்க சொன்ன மாதிரி இப்ப ஜெயினிசத்துல எல்லாத்துக்கும் மாயை கட்டிட்டு இரவுல சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது ரொம்ப அட்வான்ஸா இல்லை அட்வான்ஸ் இல்லை, அது அவங்களோட மன புரிதல் தான். தப்பு பண்ணக்கூடாதுன்னு பழுத்த பழத்தை சாப்பிடணும்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா எத்தனையோ கிருமிகள் கூட தான் அது அதுக்கும் ஒரு உயிர் உள்ளதான் கிருமிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஒவ்வொருத்தருக்கும் மனம் மத கோட்பாடுகளா இருக்கு. அவ்வளவுதான். மாஸ்டர், பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றாங்க. அது இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வருங்களா? அது அப்படியெல்லாம் இல்லை. பிரம்மகத்தி தோஷன்றது பிராமணனாக சிவகோத்திரத்தில் பிறந்து பிராமணா இருந்தால் கொன்னா பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா ராமருக்கு வந்துச்சு. அவர் சிவ யோகத்தை இருந்ததுனால அவர் ராவணனை கொன்னால வந்துச்சுன்னு சொல்றோம் நம்ம. பட் தோஷங்கள் பல தோஷங்கள் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதனால அதில் ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம். நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கான பயிற்சி பண்ணாலே போதுமான. அவ்வளோ ரைட்டா? இப்போ 5 புரிஞ்சுட்டீங்கல்ல, எதுக்காக வந்தோம் எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு பட்டட்ட வாழ்க்கை இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாம் புரிஞ்சுட்டீங்களே, அவ்வளோதான். ஓகே. இப்போ நம்ம என்ன பயிற்சி பண்ணுறோம் நம்ம அப்படின்னாக்கா நம்ம ஒரு மனம் அந்த மனம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த புத்தி தான் நமக்கு கமாண்டிங் கொடுத்துட்டு இருக்கணும். புத்தி கமாண்டிங் கொடுக்கறத நிறுத்தி மனம் போன போகணும். 5 புலன்களும் தன்னை விட்டு போயிட்டு இருக்குது. அப்போ கண்ணு எதை நோக்கி போகுது, காது எதை நோக்கி இசை நோக்கி போகிற மாதிரி ஏதோ ரூபத்தில் போய் டேஸ்ட்டுக்கு அடிமையாகி கண்ணுக்கு அடிமையாகி உணவுக்கு அடிமையாகி உட்காந்துருக்கோம் நம்ம. அப்போ என்னென்ன கைது யார் பிடிச்சிட்டு இருக்காரு? பரமாத்மா பிடிச்சிட்டு இருக்காரு. பரமாத்மா யாரு? பேர் அறிவாளர். அப்போ ஆத்மாவாகிய இந்த பரமாத்மா ஜீவாத்மா மனதிற்கு அடிமையாக இருக்கின்றது. அப்போ நம்ம தியானம் செய்யும் பொழுது பக்தி செய்யும் போது என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா
நம்முடைய மனமானது அடிமையாகி ஆன்மாவானது எஜமானாக மாறுகின்றது. என்று உங்களுடைய ஆன்மாவானது எஜமானாக மாறுதோ அன்னைக்கு நீங்க அகர்மாக்குள்ள வந்துடுறீங்க. அவ்வளவுதான். எஸ். அப்ப இந்த அகர்மா வரத்துக்கு தான் பயிற்சி பண்ணணும். நீங்க வந்து இந்த புழு கொண்டு தப்பாயிடுமா, இந்த பூச்சி கொண்டு தப்பாயிடுமா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அதுக்குள்ள விதிக்கப்பட்டது இருக்கும். இந்த பூ உன்னாலதான் சாகணும்னு இருக்குது, இந்த கோழி உன்னால சாகணும் இருக்குது. ஈஸியா புரியுது உங்களுக்கு? அதனால நீங்க அதெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப உள்ள கொண்டு போனீங்கன்னா நீங்க கடைசியில் நீங்க எப்படி இருவீங்க? ஒடுங்கி 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 இப்படியே கடைசி தென்னாலி படுத்த தென்னாலி ஆயிடுவீங்க. ரைட்டுதாப்பா? அதனால அது ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். இப்ப ஈஸியா புரிஞ்சுது. பற்றற்ற நிலையில் இருக்கணும். பனிஷ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்குவாங்கன்னா பேங்க் பேலன்ஸ் இருந்தா பேங்க் பேலன்ஸ்ல உங்களுக்கு வரும், பேங்க் பேலன்ஸ் இல்ல வராது. அப்ப பேங்க் பேலன்ஸ் ஆட் பண்றது எது? தியானம். நம்மள அறியாமையே நம்ம பேசிட்டே இருப்போம், கவனம் ஃபுல்லா போக்கஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு கொசு உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவீங்க? அப்படியே அடிப்பீங்க. எங்க வைக்கிறீங்க? தானே இங்கே இருக்கா இல்லையா? அப்ப அந்த ஒரு வேலை செய்தா இல்லையா? கை தானே செய்தா இல்லையா? அப்ப கவனம் எங்க இருந்தாலும் கை வேலை செய்தா இல்லையா? இது தானியங்கி. இந்த மாதிரி நம்மளுடைய சக்தி குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்மளை அறியாமையே கோயிலுக்கு கூட்டிட்டு போகும். ஸோ அந்த சக்தி உள்ள கூடிய ஆற்றல் வந்து அப்படியே கூட்டிட்டு போகும். பொறுமையா உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கும். அதோட வேலை வந்து கூட்டிட்டு உட்கார வைக்க மட்டும்தான். ஏன்னா அது ஒரு சத்து முடிஞ்சிச்சு. அங்க போயிட்டு சத்தை எடுத்துட்டு திரும்ப வரீங்களா, இல்ல திரும்ப அங்கேயும் போய் ரணகலம் பண்ணிட்டு வரீங்களான்றது அது உங்க பாயிண்ட் இருக்குது. அது பேர் அறிவு. அது பேர் சுய அறிவுன்னு பேரு. அந்த சுய அறிவு பிரகாரம் தான் உங்க லைஃப் நடக்கும். இப்ப கூட்டு விட்டுருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? நம்ம தெளியதான் பார்க்கணும். நம்ம தெளியதான் நம்ம பார்க்கணுன்றத எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கணும். என்ன பார்க்கணும்? தெளியதான் நம்ம பார்க்கணும், எண்ணங்கள் உருவாக்கணும். ஈஸியா புரியுதுங்களா? இப்ப எல்லாத்துக்குமே என்ன பண்ணுதுன்னா இந்த தானியங்கி கொண்டு வந்து ஏதோ ஒரு ஆன்மீகத்தை கொண்டு உள்ளிட்டுரும். என்னமே ஏன் வரணும்? இங்க எதுக்காக வரணும்? ஏன் காலைக்கு வந்துச்சு? ஏன் மனசு போகணும்னு சொல்லுச்சு? ஏன் ஒரு நாள் உட்காந்துச்சு? இதே வெளியே போய் உட்காருங்கன்னு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம்? நின்றுட்டே இருப்பீங்க, எந்திரிப்பீங்க, காலை விடுக்குன்னு காலை ஆட்டுவீங்க, தண்ணி குடிப்பீங்க, செல்ல பார்ப்பீங்க, வேலை பண்றீங்கல்ல. இப்போ இங்கே உட்காந்து கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ ஆச்சு? நமக்கு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆச்சு. 1.25 மணி நேரமா எதுவும் பண்ணாமல் ஃபோக்கஸில் உட்காந்துருக்கீங்க. அப்போ மனம் லயக்குது. மனதை லயப்படுத்தி ஆன்மா சார்ஜ் இருக்க ட்ரை பண்ணது. ஈஸியா புரியுதுங்களா? இது மூலியமா என்ன சொல்றது? கேட்டுட்டு போயிட்டு பயிற்சிக்குள்ள கொண்டு போகுது. பயிற்சிக்குள்ள போய் தியானத்தை போடுன்னு சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கு கடவுள் ஒவ்வொரு வாய்ப்பை கொடுப்பார். ஒருத்தருக்கு அரச மரத்துக்கு உட்காந்தாலுமே இந்த சக்தி கிடைச்சி வைப்பாரு. ஒருத்தர் ஓய்வா, ஐயோ வாழ்க்கையே விரக்தி ஆயிடுச்சுப்பா, இப்படி மரத்துல ஓய்ஞ்சு உட்காந்தா கூட திடீர்னு ஞானம் பெற்று வந்திருக்கான். புத்தர் எங்க போய் வந்தாரு? அப்ப அவருக்கு கோயில்லாம் போகல, எதுவுமே பண்ண முடியல, எங்க பண்ணாலும் ஞானம் கிடைக்கலன்றது ஓஞ்சி வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு சோத்து இல்லாம துவண்டு கடந்து அம்மனமாய் அப்படியே உட்காந்து அப்பதான் ஞானம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் கிடைக்குது? ஏன் கிடைச்சது? அந்த அந்த மரத்துக்குள்ள கூட சார்ஜ் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈஸியா புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்த சூஸ் பண்ணி அமுச்சுடுவாரு. அதுதான் வேலை. அது மீதியை நம்ம பார்த்துக்கணும். நம்ம தான் பார்த்துக்கணும். மீதியை நம்ம தான் பார்த்துக்கணும். அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளோட பராமரிப்பு கண்டிப்பா தேவை. இப்போ தானியத்தை கொண்டு போட்டீங்க, தானியத்தை மண்ணுக்குள்ள இருந்து நீங்க வளர்த்துனீங்களா? அது வளர்ந்துச்சானே? அப்ப மண்ணுக்குள்ள இருந்து தானிய வளைய உள்ளுக்குள்ள இருந்து வருது பாருங்க. அது முடி இறைவன் வேலை. அது முடி இறைவனோட வேலை. அப்ப அந்த தானியம் சொல்லக்கூடியது ஏன் பேர் வந்துச்சுன்னா, தானியத்துக்கு தானியங்கி அப்படின்ற பேரு தான் தானியம். தானியங்கி 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 சொல்லி தானியம் பேர் வந்துச்சு, மறுவிடுச்சு பேரு. தானியங்கின்ற பேரு தான் தானியம் பேர் ஆக்சுவலா. புரியுதுங்களா? அப்ப அந்த ஒரு தானியத்துக்குள்ள இருந்து அவ்வளவு பெரிய விருட்சம் ஆகக்கூடிய அளவுக்கு அதுக்குள்ள செல்ஃபா அவ்வளவு கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கு தானியத்தை. அப்ப அதுக்குள்ள இருந்து வெளியே கொண்டது மட்டும் தான் அவர் வேலை, மற்றபடி அதுக்கப்புறம் நம்மளோட வேலை. அது மாதிரி இறைவன் நம்மளை ஆன்மீகத்துக்கு கொண்டு விடுறாரு அப்படின்னா
அந்த ஆன்மீகத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிறது நம்மளுடைய வேலை. நம்மளுடைய உயிர்ச்சத்து கர்மத்தில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பற்றாக்குறை ஆகும் பொழுதுதான் நம்ம கோயிலுக்கே போவீங்க. நம்ம அறியாம கால் போகும், கோயிலுக்கு போகும். நம்ம என்ன பண்றோம், குறைஞ்சதுக்கு அப்புறம் மட்டுமே போய் பழகணும். நமக்கு குறைஞ்சா பார்த்துக்கலான்ற ஒரு அசால்ட் தான் வந்துருச்சு. மற்ற மார்க்கங்கள் என்ன பண்ணுதுன்னாக்கா குறையவே வேண்டாம், நம்ம டெய்லி போகலாம் சொல்லி சில மார்க்கங்கள் போறாங்க. அவங்க வல்லசாவே இருக்காங்க. அவங்க தானே. நம்ம இப்படி போவோமா? போக மாட்டோம். வர பார்ப்போம், கிளாஸா, என்ன கிளாஸு, மாஸ்டர்ஜியா, சத்துவதியமா, சங்கோல் தானே தெரியுமே, போயிடுவாங்க. அவ்வளோதான். அவங்க எல்லாமே தெரியும். அவருக்கு சங்கோல் தானே, அதானே, 1000 சாலிகம் தானே தெரியுமே. அவங்க எல்லாமே அசால்ட். அவங்களுக்கு எல்லாமே. அது வந்தார், எங்கே இருக்கீங்க? திண்டல்கிட்ட. முருகல் தானே, இப்போ இந்த 126 அடி கட்ட அதானே, அங்கே தானே, ஃபாஸ்டா அவ்வளோதானே, முருகல் தானே. எல்லாமே ஒரு கேஷுவல். இப்போ கஷ்டம்னு வரும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியும். அவருக்கு கடவுள் என்ன பண்ணார்னா, தன்னை கொண்டு போய் அப்படியே நொந்து போய் எங்கேயாவது விட்டுட்டு போயிடுவார். எத்தனை பேர்த்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தீர்ந்து போய் கரெக்டாக பெட்ரோல் பங்கில் நின்று கை தூக்குங்க. இந்த அனுபவம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்த்து அனுபவம் இருக்கும். பெட்ரோல் ட்ரையாக விசுக்கிட்டே போகும். கடைசியில் பார்த்தா பெட்ரோல் பங்க் பார்த்து வண்டி நின்றோம். எத்தனை பேர்த்துடைய டயர் பஞ்சராகி பஞ்சகரம் பண்ணி நின்றுருக்குது. அனுபவம் இருக்குல்ல. எப்படி விட்டார் அவரு? இதெல்லாம் யாரோட வேலை? தட்ஸ் காட். நம்ம இறைவன் சொல்லுவோம். நம்ம அந்த இடத்துல மட்டும் நம்ம புண்ணியம் நினைச்சுப்போம். நம்ம என் புண்ணியத்தினாலும் நிறுத்திக்கிட்டேன்னு சொல்லுவோம். நம்ம புண்ணியம் இல்லை. இதுதான் தானியங்கின்னு பேரு. புரியுது உங்களுக்கு? அந்த வண்டி போய் நிற்கும் போது அங்கே தானா போய் அந்த வண்டி நிற்குதுன்னா சம்திங் ஹேப்பனிங் அங்கே இருக்குது, ஒன்று நடக்குது. ஏதோ ஒரு அனுமான சக்தியின் மூலியமாக, ஒரு அணுசக்தியின் மூலியமாக, நிறைசக்தியின் மூலியமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளும் முதல்ல நம்ம அதை எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அதெல்லாம் நான், எதெல்லாம் நினைக்குதோ கெட்டதாக இருக்குதோ எல்லாமே கர்மா. ஏன் இறைவா படைச்ச இப்படி என்ன அப்படின்னு கேட்டுருவீங்க அவன்கிட்ட. ஏன்னா அவர் பேச மாட்டார், நடிக்க மாட்டார், வரமாட்டார். அதனால என்னை மட்டும் ஏன் அப்படி படைச்ச, என் வாழ்க்கையை அப்படி கொடுத்த, எனக்கு மட்டும் ஏன் சோதனை பண்ணேன்னு சொல்லி அவர் மேலே பழியை போட்டு போயிடுவீங்க. நல்லது நடந்தா நான் கஷ்டப்பட்டு வாங்கினது, இந்த கப்பு நான் வாங்கினது, இந்த மெடல் நான் வாங்கினது, இந்த வீடு நான் வாங்கினது அப்படின்னு சொல்லுவான். இந்த வீடு யாருக்கு போயிடுச்சுன்னா எனக்கு ரோணம் இல்லை, என்ன விதியோ தெரியல. அந்த ஏலத்துக்கு போன காரணம் நீங்க இல்லை, அங்கத்துல வேலை செய்யறது வந்து விதி. அழிவெல்லாம் விதி, நிறைவெல்லாம் நான். அப்படித்தானே? அப்படியா? இப்போ கொண்டு விட்டாரா இல்லையா பகவான்? அப்ப என்ன பண்ணணும், நம்ம கண்ணை மூடிட்டு அமைதியா மூர்ச்சை கவனிக்கணும். அடுத்தது ஓம் சொல்லணும். அடுத்தது ஹார்ட்டை கவனிக்கணும். 3 வேலையை கம்பல்சரி பண்ணாதான் உங்களுக்கு சார்ஜ் ஏற்றும். அப்ப எல்லாத்துக்குமே அப்படித்தானா மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா மாத்திரையும் ஆன்டிபயோட்டிக்ல நிறைய பேர் இருக்குது. நிறைய ஆன்டிபயோட்டிக் பேர் இருக்கா இல்லையா? எல்லாமே ஆன்டிபயோட்டிக் தான். கரெக்டு தானே? ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஒருத்தருக்கு கோல்டாக்ட் வேலை செய்யுது, ஒருத்தருக்கு அமாஸ்லின் வேலை செய்யுது, ஒருத்தருக்கு அசீன் வேலை செய்யுது, ஒருத்தருக்கு எத்ரோமிஷன் வேலை செய்யுது. கேட்டா நமக்கு கிடைக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் நம்ம போட்டுக்க தான் பார்க்கணுமே தவிர, நீங்க அங்க போய் பூஜை பண்ண நல்லா இருக்குமா, இங்க போய் பூஜை பண்ண நல்லா இருக்குமானா அந்த ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு இல்லை. உங்க ஆன்டிபயோட்டிக் பூஜையில் இல்லை. உங்க ஆன்டிபயோட்டிக் எல்லாம் எங்க இருக்கு? தியானத்தா இருக்கு. ஸோ கடவுள் நாளை காலில் வந்து பூந்து உன்னை தியானம் பண்ண வைக்கும்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாரு. காத்து வாக்குல அப்படி வந்துச்சுன்னா, காத்து வாக்குல உள்ள போச்சுன்னா, மனசுக்கு பிடிச்ச நம்பிக்கையா இருந்துச்சுன்னா செய்ய தொடங்கிடணும். அதை ஆராய்ச்சி பண்ணீங்க, பேங்க் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். பேங்க் ஃப்ரீஸ் ஆச்சு, நம்ம எங்க இருப்போம்? ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருப்போம்.
எங்க இருப்போம்? கேட்டுதான் சொல்றது பயமுடுத்த மாதிரி இருக்கா? ஐயோ இந்த ஆள் வேற பயமுடுத்தாரா சாமி, இதுவே வரக்கூடாது, இந்த கிளாஸுக்காக கூடாது, வரக்கூடாதா, பயமுடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, என்ன ஆவீங்க நீங்க? பேங்க் பேலன்ஸ் ஃப்ரீஸ் ஆகி போச்சு, நான் எங்க போகணும் நம்ம அரசியல? முடியாது. சாமி சொச்சமாச்சு பேங்க்ல பேலன்ஸ் வச்சுட்டே இருக்கணும்னா சம்திங் கிரெடிட் ஆட் பண்ணிட்டே வாங்க. என்ன சொல்றீங்க? இது இந்த கிரெடிட் ஆட் ஆனதுக்கு அப்புறம் மிச்சம் தான் புண்ணிய கர்மாவே ஆட் ஆகும். நீங்க 10 பைசா எடுத்து பிச்சைக்காரன் போட்டதுக்கு அப்புறம் நான்லாம் யார் தெரியுமா? 10 ரூபாய் எப்ப இருந்தாலும் பிச்சைக்காரன் போட்டுருவேன். அப்படியே பிச்சைக்காரனை பாருனாக்கா அப்படியே 10 பேர் பிச்சை எடுத்துட்டு போய் கோட்டை உடைச்சிட்டு இருப்பான். கோட்டரை அவன் ஸ்ட்ரீட்ல போய் பிச்சை எடுத்துட்டு நேராக கோட்டராங்க போயிட்டான். அந்த பிச்சை போட்ட காசு வந்து புண்ணியம் மாறாயிடுமா? வீட்டுக்கு எஞ்சிய சாப்பாட்டை கொண்டு போய் பிச்சைக்காரனுக்கு போட்டீங்கன்னா அது அன்னதானம் ஆயிடுமா? கிழிஞ்சு போன துணி எல்லாத்தையும் வந்து பார்த்து நசம் துணியெல்லாம் மூட்டை கட்ட துணி கொண்டு போய் அப்படியே அனாதாசம் கொடுத்தீங்கன்னா அது வஸ்திரதானம் ஆயிடுமா? நீ நினைச்சுக்கிட்டீங்க என் வீட்டை மீதி துணி எல்லாம் அனாதாசத்துக்கு சாப்பாடு மிஞ்சுதான் கொண்டு போய் எங்க கொடுத்துருவேன். மிஞ்சா எப்ப பிச்சைக்காரங்களை பார்த்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா போட்டுருவோம் சாமி. நாங்க கோயிலுக்கு போனா தர்மம் பண்ணலாம் வரதில்லை. எப்படி அது பழகிட்டோம்? நாங்க அப்படியே பழகிட்டோம். என்ன பழகிட்டீங்க? என்ன பழகிட்டீங்க? பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போட்டுருவது பழகிட்டீங்க. நிறைய பேர் போட்டிருப்பீங்க எல்லாம் அப்படியே இஞ்சி மாதிரி வந்துருக்கீங்க. நிறைய போட்டுதான் இருக்கீங்க. நிறைய பேர் போட்டிருக்கீங்க. என்ன காரணம்? நம்ம மேல போய் புண்ணியத்தை வாங்க சாமிகிட்ட வாங்கியாச்சு. அங்க புண்ணியத்தை வாங்கினப்ப தர்மத்தை செய்யணும். எப்படி தர்மத்தை பண்றது? கீழே இருக்கவங்களுக்கு ஒரு தர்மத்தை பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வீட்டு வந்து சில்லறையெல்லாம் மாத்திருங்க. இதை விட பெரிய மேட்ரு எங்கன்னா பழனில தான். கீழே காயின் வாங்கிட்டு போயிடுவான். 100 ரூபாய் காயின், 1 ரூபாய் காயின். தர்ம பிரபு எப்படி இருப்பாரு? அது இப்படி போறான். 1 ரூபாய் காயின் அப்படி போட்டு போறான் அவன். அந்த காயின் உருண்டுலாம் ஓடுது. தர்மம் பண்ணுன்னா என் கூட ஒரு நாளைக்கு வாங்க, நான் தர்மத்தை எப்படி பண்றேன்னு பாருங்க, அப்புறம் தர்மம் பண்ணுங்க. ஓகே? பிச்சைக்காரனா இருந்தாலும் தொடாத முடியாத இருந்தாலும் இறங்கி செருப்பு கழட்டி பணத்தை கொடு, அதுதான் தர்மம். சும்மா தர்மம் போய் தர்மம் பண்ற நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த மரியாதைக்கு பணத்தை மரியாதையா அவன்கிட்ட போய் சேருதான்னு பாருங்க. ரைட்டா? நீங்க பண்ற தர்மம் எடுத்து இருக்கிறதுலயே ஒஸ்ட் காசு, செல்லாத காசு. ஏன் நீ பணக்கார, நீயே செல்ல வைக்க முடியலாம். அவன் வந்தாலும் பாவம், அவன் எங்க செல்ல வைப்பான்? இதெல்லாம் பண்ணிருக்கமா இல்லையா? புது நோட்டெல்லாம் எடுத்துருவோம். பழைய நோட்டெல்லாம் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு 10 நோட்டில் 10 ரூபா எடுத்து உண்டியிலே போடுவோம். அந்த கண்ணு இல்லாம வருவாங்க, அவன் போடுவோம். பார்த்துருக்கீங்களா? அவன் பார்க்க போறான், போட்டலாம் போய் போட்டுருவான். சொல்றது உண்மையா பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு, மூஞ்சா இருக்கிறதுக்கும். இதுவே கடைசி என்ன சொல்லுவீங்க? தர்மம்னு சொல்றீங்க. ஒன்றுக்கு புது நோட்டு எடுத்து போடுறது தான் தர்மசாமி. இருக்கிற பழைய நோட்டு போடுறது போய் தர்மம் இல்லை. அதுக்கு தர்மமே பண்ணாம வந்துரு, தப்பே கிடையாது. சாப்பாடு உங்க வீட்டில் 10 பேர் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னாக்கா மிஞ்சி சாப்பாடு கொண்டு போய் அன்னதானம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் சாப்பாடு அன்னதானம் பண்ணிட்டு முன்னாடி சூரியன்லாம் பட்டியல் படுத்துப்பார், அது பேர் தர்மம். உங்க வீட்டில் மீதியான சாப்பாட்டை அவன் ஒரு மணிக்கு தின்னுட்டு 11:30 மணிக்கு படுத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் அவனுக்கு போய் போட்டீங்கன்னா பாவம் பிரியாணியான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அடுத்த நாள் காலைல அவுத்தல பிடிக்கிட்டு இருக்கும் பாரு, அது பேர் பாவமா புண்ணியமா? அது பேரு பாவம். ரைட்? அதனால இன்னிலிருந்து உங்களுடைய கிரெடிட்ஸை ஆட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கோங்க. தியானத்தை போடுங்க, தியானம் செய்யுங்க, நல்லது நடக்கும். நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா ஆன்மீகத்துக்கு கடைசி சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னை பற்றி சொல்வதற்காக, என்னன்னா பரமாத்மாவை பற்றி. நீங்கள் கிருஷ்ணான்னு வச்சுக்கோங்க, முருகன் வச்சுக்கோங்க, யாரையும் வச்சுக்கோங்க. ஓகே? நான் சொல்கிறேன் காட், நான் மாஸ்டர் கிருஷ்ணா சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச காட் கிருஷ்ணா, உங்களுக்கு பிடிச்ச கிருஷ்ண சிவானா சிவா வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பட் கடவுள் இருக்கா நம்புங்க, அவ்வளோதான். அவர்கிட்ட நான் உன்னை பார்க்க வேண்டும் என்றால் நீ மாறியதை ஒரு 50% மற்றவரை மாற்ற முயற்சி செய்கின்றார் அவரு. நான் மாறினதுக்கு அப்புறம் ஒரு 50% அடுத்தவரை மாற்ற ட்ரை பண்ணு. அடுத்தவரை பேசுறதுக்கு கூச்சமா இருக்குதுன்னா நம்மளே இன்னும் மாறல அர்த்தம். புரியலையா?
சத்தியத்தை பற்றி பேச கூச்சமாக இருக்குதுங்க, ஆன்மீகம்னா ஓடி போயிடுறாங்க அப்படின்னா இன்னும் ரத்தத்தில் வரல ஆன்மீகம், மனசில் தான் இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த பிளட்டுக்குள்ளே வரணும், சப்கான்ஷியஸில் வரணும், செல்ஸ்குள்ளே வரணும், அப்படியே வெறித்தரமாக வரணும். இறைவனுடைய அந்த அனுகிரகம், இறைவனுடைய அந்த நாமம், இறைவனுடைய அனுபூதி, இறைவனுடைய உணர்வு உள்ள கலக்கணும். அப்போ கூச்சம் வராது, பயம் வராது, தடுமாற்றம் வராது. இப்படி உள்ளுக்குள்ள வரணும். வாங்க, கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்கும் வாங்கக்கூடிய அந்த வெறித்தனமான பேச்சு வரணும். இப்போ உணர்ந்தவன் தான் பேச முடியும், உணராதவன் வந்து கட்டுக்காக தான் அனுப்ப முடியும். வாங்க சத்தியத்துக்கு வாங்க, சூப்பராக இருப்பீங்க. மாஸ்டர் சங்கு கொடுப்பாரு, சங்கு கையில் வச்சுக்கிட்டாங்க, சங்கு சுத்தும். ஒரு சொல்லியிருக்காரு ஒருத்தர், அப்படியே சங்கு கரகரகரம் சுற்றி அப்படி சொல்லியிருக்காரு. அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எங்கள் ஒரு சங்கு கொடுத்தாருங்க மாஸ்டர்ஜி, சங்கு சுத்துன்னு சொன்னால் சுத்தவே இல்லை அப்படின்னாரு. எப்படி எனக்கே சுத்துன்னு இல்லைடா, இன்னும் இது எப்படி சுத்துன்னு தெரியல, சொல்லி போய் சொல்லிட்டான் போல இருக்குது, ஒன்றும் அடிச்சுட்டான் இப்படிலாம். அதுவும் யார் சொன்னாங்க கேட்டால் அவன் பேச எனக்கு யாருன்னு தெரில. நான் நினச்சி எனக்கு இப்படிலாம் சொன்னான் என்னங்க நான் பண்ணுவேன், நான் உண்மையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன நினச்சிருப்பான், ஏதோ இந்த மாஸ்டர் விட்டுட்டு இருப்பார் போல் இருக்குது, சங்கு சுத்துன்னு சொல்றாரு, நானும் சுத்தவே இல்லை. அப்படி எப்படியோ சங்கு சுத்தும். நான் என்ன சொன்னேன்னா, அந்த சங்கு வந்து மெடிடேஷன் பண்ண ஒரு துடிப்பு ஏற்படும். அந்த கையில் வந்து பாம்பில் வந்து துடிப்பு ஏற்பட்டு துடிப்பு மூலியமாக நகர ஆரம்பிக்கும். இது என்ன சொல்றாங்கன்னா, வச்சுட்டு கண்ணோட உட்காந்து சர்றன்னு சுத்தும் அப்படின்னா எப்படி சர்றன்னு சுத்தும்? அதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த சங்கு சுத்து மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி சுத்து அப்படின்னு உட்காந்துரு, சுத்து சங்கையே சுத்து சங்கையே சுத்து அப்படின்னு சுத்தி உட்காந்துருப்பாரு. சங்கு சுத்தலை, பார்த்தாரு இது டம்மி சங்காட்டு இருக்குது அப்படின்னு தூக்கி ஓரமாக ஜிப்பை போட்டு வச்சுட்டாரு. அவர் முடிஞ்சு போயிடுச்சு. அது தியானம் பண்ணுவார். சொல்றவங்க வந்து சங்க வச்சு தியானம் பண்ணிட்டே வா, ஒன்று தியானத்துடைய உச்சக்கட்ட நிலையை அடையும் போகும்போது துடிப்பு ஏற்பட்டு சங்கு வந்து சுத்தலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? நீ ஏன் அனுபவிக்கல? உன் சங்கே சுத்தல, உன் சங்கே சுத்தல, அவன் சங்கு சுத்த நீங்க பரா பாப்ப. ஏன் சாமி இப்படிதான் ஏமாத்தி டென்ஷன் பண்றீங்க? நானும் பாவம் காலையில இருந்து ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸ்ல வந்து கஷ்டப்பட்டு ஒரு 150 பேர்த்து ரெடி பண்ணலான்னு உட்காந்தா இவர் ஈஸியா கொடுத்தாராட்டுக்கு சங்கு சுத்தும் அப்படின்றார் அவரு. ஒரு ஐடியா கொடுத்தாரு. மாஸ்டர் இந்த கையில சங்கு வச்சுக்கலாம் மாஸ்டர், இந்த கையில சக்கரை வச்சுக்கலாம் மாஸ்டர். இது என்ன புதுசா இருக்குது இதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க ஏதாவது கிளாஸ் நடத்துறீங்களா அப்படின்னா, இல்லைங்க மாஸ்டர் ஒரு ஐடியா கொடுத்தேன். ஓடா, ஏன் 2 சங்கு வச்சே கிளாஸ் நடத்த முடியல, இந்த சக்கரத்தை வச்சு எப்படி கிளாஸ் நடத்துறது? கரெக்டு தானே? இதாவது ஈஸியா நானும் 26 வருஷமா கத்திட்டு இருக்கிறேன், இவதான் மிஞ்சி இருக்குது. இது புதுசா வந்து சங்கு வச்சுக்கோ சக்கரை வச்சுக்கோ அவனுக்கு தோன்றா சொல்றாங்க, அவன் தோன்றா சொல்றான். ஒருத்தர் சங்கு கோயில் சென்றிருந்தேன், அந்த கோயிலில் போனோன்னே எதுக்காக போன தெரியுங்களா, அங்கே போய் நின்றுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே நல்ல செய்தி வரும்னு சொன்னாங்க, நான் இதுதான் வந்திருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்களும் வாங்க சங்கு கோயிலுக்கு போய் சங்கு சாமி கும்பிட்டு வாங்க, சங்கு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகிறது நல்ல செய்தி வரும்னு சொல்லியிருக்கான். அண்ணாமத்தை அடிச்சுட்டான் ஒருத்தன். அது கமாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேவகாம தூக்கி நம்மளே காது தூக்கிருக்கான். ஏன்னா ஐயா சொல்லிட்டு போட்டிருக்கேன், நான் சொல்லவே அப்படி, ஏன் நான் சொல்லணும் அப்படி சங்கு போய் சங்கு கும்பிட்டா வரும்ன்ட்டு இவங்கெல்லாம் அடிச்சு விட்றாங்க எல்லாருமே மக்கள்ல. அது காரணம் என்னன்னா, நம்மளாம் ஸ்ட்ராங்கா இல்லை, நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். புரிதல் புரிஞ்சு கொள்ளுங்க, வாழ்க்கை மாறும். அப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து பார்த்தா அந்த இறைத்தன்மைன்னு சொல்லக்கூடிய 4வது சாப்டர் 5வது சாப்டர் தரவு பண்ணுங்க. அகர்மாக்குள்ள வாங்க, விகர்மா வேண்டாம். அகர்மா தான் வேணும், நமக்கு வேணும். சரிங்களா? அதனால ஒவ்வொரு செயலும் நீ கொடுத்தது தான் சுவாமி, நீ கொடுத்த நல்லதையும் நான் ஏற்றுக்கொண்டேன், நீ கொடுத்த சங்கடத்தை ஏற்றுக்கொண்டேன். சங்கடங்கள் வரும் பொழுது அது நல்லதாக மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வலிமை தேவை. அது டூல் எது அப்படின்னா தியானம், மெடிடேஷன். டெய்லி ஒரு 18 நிமிஷம் ஒதுக்குறீங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் லோன்னு அலைய வேண்டாம். எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் உண்டு. புரிதா பிள்ளைங்களா?
திடீர்னு ஆசைப்பட்ட என் மனசு தோணுச்சு, ஒரு 1000 மரம் வைக்கலாம் சிஜிஎம்ல. எஸ்டிமேஷன் கேட்டேன், எல்லாம் போட்டு கழிச்சு பார்த்தா 11,40,000 ஆயிடுச்சு. இப்போ 11,40,000 போட்டு செஞ்சிச்சு. 11,40,000 வாங்க, ஒரு மரம் 1,180 ரூபா வந்துருச்சு. இப்போ வந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் மரத்தை மட்டும் நட்டுலாம்னா வாங்கிட்டு குழி பிடிச்சி வைக்கிறது. அதுக்கு நிறவணும், ஜேசிபி போடணும், அதுக்கு மண்ணை சுத்தப்படுத்தணும், ட்ரிப்ளிகேஷன்ஸ் போடணும், அதுக்கு பாத்தியம் பிடிக்கணும், களை வெட்டணும், அது எல்லாத்தையும் அப்புறம் தான் தெரியுது ஐயோ இவ்வளோ வேலையா எனக்கு அப்படின்ட்டு. பட் 11 லட்சத்துக்கு மேலே நம்ம செலவு பண்ணிட்டோம். இப்போ எதுக்காக செலவு பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கிடைக்கப்பட்ட வேலை அப்படிப்பட்ட வேலை, கொடுத்தப்பட்ட வேலை அப்படி. எனக்கு யார்கிட்ட பணம் கேட்பேன், யார் கொடுப்பா அப்படின்னு தெரில. ஆனால் வருது. இது 5,000 10,000 கொடுக்குறோம். ஒரு 50 தராங்க, ஒரு 2 லட்சம் தராங்க, ஒரு 3 லட்சம் தராங்க, கொடுக்குறாங்க. ஆனால் வேலை நடக்குதா இல்லையா? இப்போ எதனால ஏற்பட்டுக்கிறேன்? எனக்கு ஒரு வாட்சுக்காக நான் ஆசைப்படலை. அப்போ இறைவனுக்காக செய்யணும்னு ஆசைப்படும் பொழுது நமக்கும் அதுக்கு உண்டான வேலையை பகவான் செய்வார். புரிஞ்சுட்டிங்களா? அந்த வேலை செய்கிறப்ப என்ன பண்ணுறோம், நம்ம உட்காந்து நம்ம ப்ரொஃபஷனில் உட்காந்து பார்க்குறோம். இன்னொன்று, நம்ம இந்த வேலையே பார்த்துட்டு இருக்கோம், நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஃபோனை போட்டார், ஜாதகம் பார்த்தேன், உங்கள்கிட்ட நம்ம கன்சல்ட்டிங் வந்தேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. உண்மையாக மனசாக சொல்கிறேன் ஜி, நம்ம ஹாப்பியாக நேரில் பார்க்கணும். நேரில் வந்து பார்த்தேன். வந்தோன்னு என்ன பண்ணார், ஜி நான் அப்போ நினைக்கிறேன், இவன் நமக்கு இந்த மாதம் 3 லட்சம் ரூபா கமிட்மெண்ட், நமக்கு பர்சனல் கமிட்மெண்ட். எனக்கு நம்ம போன மாதம் ஃபுல்லாக மரத்தை வச்சு அங்கேயே சுற்றிட்டே உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறேனே தெரில எனக்கு. நான் காலையில் 3 லட்சம் ரூபா கமிட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு தியானம் பண்ணுறேன், எப்படி நம்ம கமிட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நம்ம ட்ரீக்காக நம்ம பணத்தை அலைஞ்சிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம பர்சனல் லோன்ஸு எல்லாத்தையும் யார் பார்ப்பான்னு தெரில. பார்த்தா வெறும் 40,000 தான் நம்ம ஏர்னிங் இருக்குது, நமக்கு இருக்குது. அப்படியே தியானம் பண்ணி முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், வந்தார், டீல் முடிஞ்சுது அப்படின்னாரு. சோயின்ஜின்னு ஒரு 3 lakhs கவரில் போட்டு கொடுத்து போயிட்டாரு. ஷியூர், உண்மை. நான் சாயந்தரம் முடியும் அந்த பணத்தை எண்ணி பார்க்கல. அவர் கொடுத்தாரு. அப்புறம் ஓகே ஜி சாமிட்டு வச்சிருக்கேன், சாமிட்டு வச்சுட்டேன். போகும்போது பேக்கில் போட்டு நான் போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் எனக்கு அடுத்த கமிட்மெண்ட், எனக்கு அடுத்த காலில் என்ன பண்ணேன், சரி பேப்பரை கிழிப்போம் அப்படின்ட்டு அதுக்கு கிளாத் கவர் கிழிச்சா அதில் 3 lakhs இருக்கு. அதில் இருக்கு. யார் கொடுத்தா? கொடுப்பார். நம்ப மாட்டீங்க, இந்த இடத்துல நம்புங்க. ஏதோ ஒரு புக்கில் ஏதோ ஒரு ஆர்த்தர் எழுதுதில்லை. இந்த இடத்துல உங்க முழக்கம் சொல்ற ஆள் தான் நான். பாசிபிள், ஹவ் இஸ் பாசிபிள் அப்படின்றதுல திஸ் இஸ் பாசிபிள். நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இல்லாத ஒன்று மேல் நமக்கு நம்பிக்கை இல்லை. இல்லாத ஒன்று எது? இறைவன். ஏன் இல்லாதன்னு சொல்றோம்? கண்ணில் பார்க்கல இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? கண்ணில் பார்க்கல இல்லைன்னு சொல்றோம். ஆனா அதுதான் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. அதுதான் உன்னை எல்லாமா பண்ணுது. அந்த எல்லாமாவும் பண்ற அதை நம்புறதுக்கு ஒரு பிரிட்ஜ், ஒரு பிளாட்ஃபார்ம் எதுன்னா மெடிடேஷன். தட் இஸ் அ மெடிடேஷன். நான் உட்காந்தேன், அப்படியே சாமி பார்த்தேன். 24 மணி நேரம் சாமி கோயிலில் போய் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்து கண்ணில் தண்ணியா விட்டாலும் உங்க பேங்க்ல கிரெடிட் ஆட் ஆகாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம உணர 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 உணரதான் நம்மளோட பிரார்த்தம் சொல்லக்கூடியது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இட் இஸ் சீக்ரெட்ஸ். இது கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸ் தான். இது கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸ் தான். இதை புரிஞ்சுக்கிறவங்க தான் புரிஞ்சுக்க முடியும். இதை புரிஞ்சுக்காதவங்க போய் கோயிலில் போய் விபூதி வச்சுட்டு வருவாங்க. நான் சொல்றேன், உன்னை நம்பு. உனக்குள்ள இருக்க சக்தி இருக்கு, அதை நம்பு. அது புரிஞ்சுக்காதவங்க தான் கீழ்நிலையில் இருக்காங்க. அன்னைக்கு சொன்னாங்க கூட எலுமிச்சை பழம் எத்தனை நாள் வாடி போவோம் வீட்டில் வச்சா? எத்தனை? உங்க கோயிலிருந்து வாங்கிட்டு வர எலுமிச்சை பழம் 1 week தான் இருக்குது. அந்த 1 weekல வாடி சுருங்கி போற எலுமிச்சை பழத்தை நம்புற நமக்கு 100 வருஷம் வாடாம இருக்க நம்புறதுக்கு யோகிதை இல்லை, நம்மகிட்ட இல்லை. இப்ப நீங்களும் தானே இந்த கோயிலுக்கு போனீங்க. உங்களுக்குள்ள சிட்ரிக் ஆசிட் இல்லையா?
அதுக்குள்ளதான் சிட்ரிக் ஆசிட் இருக்கா? சொல்லுங்க. இல்ல உங்க சிட்ரிக் ஆசிட் இல்லையா? ஏன் அந்த சத்து உங்களுக்குள்ள இழுக்க முடியாதா? இவருடைய எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள இறங்கியிருக்காதா? அந்த எலுமிச்சை பழ சக்தி இறங்கியிருக்குன்னா உங்களுக்குள்ளேயும் சக்தி இறங்கியிருக்குன்னு அர்த்தம். எஸ். அப்ப நீங்க ஏன் போறீங்க? உங்களுக்குள்ள எலுமிச்சை பழத்துக்குள்ளதான் சக்தி இருக்குன்னா உங்களுக்குள்ள இறங்கலைன்னா கீழே இருந்து ஒருத்தன் கொடுத்து விட்டு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வேண்டியதானே? கேட்க தப்பா ரைட்டா? சார் எலுமிச்சை பழத்தை தான் ஃபுல் பவருக்கு சாமிகிட்ட வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னா நீங்க அடிவத்தை எண்ணுக்கோங்க. மேலே போக எலுமிச்சை கொடுத்து விடுங்க, அவன் சாமிகிட்ட வச்சு எடுத்து விடட்டும், நீங்க எடுத்து போயிடுங்க சத்திய. நீ ஏன் கோயிலுக்கு போகணும்? எஸ், நீ ஏன் கோயிலுக்கு போகணும்? சொல்றது கரெக்டாக தப்பா? நீ சொல்றது கரெக்டாக தான் இருக்குமா சார்? நான் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. ஏன்னா நாங்கள் எலுமிச்சபத்திலேயே ஊகிட்டோம். கோயிலுக்கு போனால் திருநீர், குங்குமம், ரவுண்டு பூ, ஒரு கனி இதெல்லாம் கொடுத்தாதான், கை நிறைய வாங்கிட்டு வந்தாதான் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னதான் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்குள்ள சார்ஜ் ஏற்றிட்டு வந்தாலும் அந்த விபூதி எடுத்து அடிச்சுட்டு நாக்கில் கொஞ்சம் நக்கிட்டு தலையில் கொஞ்சம் போட்டுட்டு, என்ன சொல்கிறீங்க, தலையில் போட்டு கொஞ்சோண்டு கொடுக்குற பூவை கொண்டு அப்படியே வச்சுட்டு அவர் கொடுக்குற 100 ரூபா கொடுத்தா போடுற மாலை எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு ஒரு கிருன்னு கீழே வந்து அதை காரில் கட்டி விட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள பூவெல்லாம் பிஞ்சு போனதுக்கு அப்புறம் நாறு மட்டும் தொங்கும் போது அதை கழட்டி எரிஞ்சிட்டு, கரெக்டு தானே? இதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுன்னு ஒரு கெத்து இருக்கு பாருங்க, அதுதான் சார்ஜ். உடம்புல சார்ஜ் இல்லை. அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து அப்படியே வச்சு உள்ள வச்சதுக்கு அப்புறம் அது குடிச்சா கூட பிரயோஜனம் இருக்கு. அது கோயிலிருந்து வாங்கி எலுமிச்சை பழம் வாடி வதங்கி சுண்டி சூப்பி போனதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் வெளியே போடுறதுக்கு போடலாமா வேண்டாமா, ஆத்தா கொடுத்தது போடலாமா வேண்டாமா, முருகன் கொடுத்தது போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். கரெக்டு தப்பா? இப்ப சத்தியெல்லாம் எங்க போயிடுச்சுங்க? வீட்டுக்குள்ள பரவிடுச்சு. எதுல வந்துச்சுங்க? லெமன்ல வந்துச்சுங்க. இப்ப கோயில் எதுக்கு போனீங்க? லெமன் வாங்க போனங்க. அப்படித்தானே? மரியாதையை நமக்கு கொடுங்க, மதிப்பை நமக்குள்ள ஏற்றிக் கொள்ளுங்கள், அறிவை தெளிவாக்கி கொள்ளுங்கள், உங்களை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள், சக்தி தானாக வந்துவிடும். அவ்வளவுதான். அதனால தியானத்தை கோயிலுக்கு போங்க, எலுமிச்சை வாங்கிக்குவாங்க, விபூதி அடிச்சுக்கோங்க, எதையோ பண்ணிக்கோங்க, பட் தியானத்தை போடுங்க. அவ்வளவுதான். கரெக்டு தானே? யாருக்கெல்லாம் கோயிலுக்கு போகிறது குறைஞ்சிருக்கு கை தூக்குங்க. குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. புரியுது, புரிதல் அதிகமாகிடுச்சு அர்த்தம். புரிஞ்சு ஒரு கோயிலுக்கு போனால் போதும். புரியாத பல கோயிலுக்கு போகிறத விட புரிஞ்சு ஒரு கோயிலுக்கு போனா அதுவே சால சிறந்தது. கேட்டு தானே? நம்ம சொன்னதெல்லாம் பண்ணிருந்தாரா, இவர் விட்டாலும் பூசாரி விட மாட்டாரா? பூசாரி பூசாரி வாங்க வா, ஒரு 50 ரூபா போடு, எதுக்கு தரேன். எலுமிச்சை பழம் வாங்க வந்துடக்கூடாது. அது வேற ஆஃபர் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி தெரியுமா? 2 கனி, 1 உனக்கு சாமிக்கு, இன்னொன்னு எனக்கு. 1 சாமிக்கு, இன்னொன்னு எனக்கு. தேங்காய் உடைச்சா தலைப்பகுதி உனக்கு, வால் பகுதி எனக்கு. நம்ம தானே? அந்த தேங்காயை வாங்கிட்டு வீட்டில் சாப்பிட முடியுமா? அதில் குங்குமம், விபூதி, பூவாசம்,
சட்னி அரைச்சி பாருங்க அந்த கோயில்னு வாங்குறது அது இல்லை எப்படி இருக்கும், ஃபுல் மனம் மணக்கும். ஸோ நம்பிக்கை எனக்கு கிடைக்கல, புரிஞ்சிக்காம செய்யாதீங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நான் நாஸ்திகம் பேசல, புரிஞ்சு பண்ணுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் புரிஞ்சு சாமி கும்பிடுங்க, ரைட்? புரியாமல் சாமி கும்பிட்டு வராதீங்கன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி கோயிலுக்கு போகாதீங்க. சாமி இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகம் பேசக்கூடிய பர்சன்ஸ் நம்ம இல்லை. எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிடுன்னு சொல்கிறேன். ஓகே. ஒரு ஆர்டரா யூனிஃபார்மா அழகா இருக்குன்னு வச்சுட்டாங்க. வளர்ந்த ஒரே மாதிரி வளரும், இல்லை ஒவ்வொன்று வந்து கோணையா வளர்ந்து வேற வேற பூ வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால வந்து எல்லாமே மகங்கானே வச்சுட்டு இருக்கு. நீட்டா நேராக போகும், பார்க்கறதுக்கு ஒரு வனம் மாதிரி இருக்குன்றதுக்காக அது 1000 முறை ஒன்றா வச்சு விட்டு தான் அப்படி இருக்கு. நல்லா இருக்குங்களா? பார்த்தீங்களா? போயிட்டு இருந்தீங்களா? இப்போ ரோட்லாம் ஃபார்ம் பண்ணியாச்சு, இப்போ வாக்கிங் பண்ண மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ தெய்வம் போகலாம், பாம்புலாம் வராது. ஓகே, அதனால் தியானம் செய்யலாம் இல்லையா? செய்யலாம்ல? ஓகே. இந்த வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யாரும் சொல்லி தராதீங்க, நீ வந்தவங்க மட்டும் தான் இது கிஃப்ட்டு, வீட்டில் சொல்லக்கூடாது, யார்ட்டி சொல்லக்கூடாது. பரிகாரம் தரேன். இந்த வர செவ்வாய்க்கிழமை என்னன்னு பாருங்க, என்ன திதின்னு பாருங்க. வர செவ்வாய்க்கிழமை என்ன திதின்னு பார்க்க முடியுமா? என்ன திதி? என்ன கிழமை? என்ன டேட்டு? என்ன வந்திருக்கு? எத்தனை மணி இருக்கு காலையில? நீங்க பாத்துட்டீங்களா? இந்த பஞ்சமியில கார்த்திகை மாசம் தானே, கார்த்திகை இந்த பஞ்சமியில சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாம் வீட்டில், ஓகேவா? ஒரு 4 வீட்டில் 3 பேர் இருக்காலும் 3 பேர் ஒரே மாதிரி செஞ்சு கூட பண்ணிக்கலாம், ரைட்டா? வாசல்ல வந்து பன்னீர் இருக்குல்ல, பன்னீர் அதை தெளிச்சு விடுங்க. இல்லை அப்படின்னா பன்னீர் ரோஸ் போட்ட வாட்டரை தெளிச்சு விட்ருங்க வாசல்ல. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 முக விளக்கு வச்சு வெள்ளி காயின் உள்ள போடுங்க. வெள்ளி காயின் போடலாமா? எல்லாம் மனசை ஏற்றிட்டீங்க எல்லாமே. ஓ, எழுதிட்டீங்கன்னு வச்சுட்டு இருக்கிறேன் அவரை. ஓகே. என்ன பண்ண, வெள்ளி காயின் போடுறீங்க. சாமி காயின் இருக்கக்கூடாது, சின்னதாக ஏதோ பொருள் இருந்தால் போடலாம். லாஸ்ட்டாக வெள்ளி காயின் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா பரவாயில்ல, ஏலக்காய் போட்டுடலாம். ஓகே, இதுக்காக வெள்ளி காயின் வாங்கணுமா, அதுக்கு 100 ரூபா செலவு பண்ணணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்னக்கா மாற்றிடுறது தான் ஆன்மீகம். ஆன்மீகத்தை இதை ஸ்ட்ரிட் பண்ணி பண்ணுறது ஆன்மீகம் இல்லை. என்ன செய்யணும், கடை செய்யணும், அவ்வளோதான். அதெல்லாம் ஏலக்காயை போடலாம். ஏலக்காயை பிச்சு போடக்கூடாது, முழு ஏலக்காயை போட்டு விட்டுடலாம், ரைட்டா? குட். 5 விளக்கு பற்ற வைக்கணும். எண்ணெய் வந்து ஒரே எண்ணெய் தான் ஊற்றணும், ஒரே எண்ணெய் தான், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய், ஏதோ ஒன்று தான், எண்ணெய் மாற்றக்கூடாது. இந்த 5 விளக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த 5 தீபம் குத்து விளக்கு வச்சுக்கலாம், அப்படிதான் இருக்கணும். குத்து விளக்கு வச்சுக்கணும். வீட்டுடைய சென்டரில் வச்சிடணும். சென்டரில் வச்சுட்டு நீங்கள் கிழக்கு பார்த்து உட்காரணும். விளக்கு எப்படி இருக்கும்? எல்லா பக்கம் இருக்கும். நீங்கள் கிழக்கு பார்த்து உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு எழுதிக்கோங்க, ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தேவியை நமக. ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தேவியை நமக. ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தேவியை நமக. ஓகே, அச்சா 27 வந்துடும் கவுண்டிங். 27 வந்து முடிச்சோன்னே
என்ன பண்ணுன்னா இதுதான் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம உடம்புல. மார்கழி வரதுனால ஆற்றல் அதிகமாக இருக்கும், சூரியனோட சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ நீச்சத்துலேருந்து உச்சத்துக்கு வராரு, பயணிக்கிறாரு சூரியன். அதனால என்ன பண்ணணும், இரவு நேரத்தில் தான் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், கை நேரம் வச்சுட்டு ஓம் 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 ஒரு தம் இழுத்துட்டு எவ்வளோ வருதோ அப்படி நிறுத்திடணும். கவுண்டிங் கிடையாது. இது புரியுதா? பாருங்க. ஓம் 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 அவ்வளோ ஒரு மூச்சு தான். ஒரு மூச்சில் அது 4 டு பண்ணாலும் சரி, 1 டு பண்ணாலும் சரி, ஒரே மூச்சில் இருக்கணும். ரைட்? 27. அப்போ என்ன பண்ணணும் அடுத்தது? ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தேவியை நமக. அடுத்து 27 முறை. 48 முடியாது. எத்தனை முடியும்? 27, 54. 54 முடிச்சோன்னு என்ன பண்ணணும்? ஓம் 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 ஓம். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ காதை முடியணும். இப்போ ஓம் 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 ஓம். ஃபர்ஸ்ட் கை ரெண்டையும் மேல வச்சுக்கிறீங்க. அடுத்து என்ன பண்றீங்க? அடுத்தது திரும்பவும் 27. 27 முடிச்சு என்ன பண்ணோம்? திரும்ப கையை பிடிச்சிட்டு ஓம் 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 ஓம். அடுத்து 108. அடுத்து 27. அப்ப என்ன பண்ணோம்? அவ்வளவுதான். இது பண்ணிடுங்க. இது பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நீ நினைச்ச காரியம் நல்லதே நடக்கும். இந்த பஞ்சமி மட்டும்தான், கார்த்திகை பஞ்சமி மட்டும்தான். எல்லா பஞ்சமி பண்ணிட்டு இருக்காதீங்க, ஓம் 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 இருக்காதீங்க. இதுக்கு முடிக்கிட்டு போயிடும். மாசம் சொல்லிட்டாரா, இனிமே எல்லாத்தையும் பண்ணிடலாம்டா. வருஷம் பஞ்சமிக்கு வீட்டில் நடு வீட்டில் விளக்க பற்ற வச்சு பண்ணிடலாம் நினைக்கக்கூடாது. இந்த கார்த்திகையில இந்த பஞ்சமிக்கு மட்டும்தான். ரைட்டா? வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர் ஒன்றா உட்காந்து பண்ணிக்கோங்க, தப்பில்லை. ஒவ்வொருத்தரும் பண்ணா நல்லது. சத்தம் டார்ச்சராக இருக்கும், அதனால சொல்றது தான், வேற ஒன்று. ரைட்டா? பண்ணலாம் இல்லையா? மேச ராசிக்காரங்களுக்கு, கடக ராசிக்காரங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, கும்ப ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் பவர் இருக்கும். இது தேங்க்யூ அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி வார வாரம் நான் பலன் சொன்னு வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் கூட்டம் மொச்சிட்டு வந்துருக்கோங்க. இல்லை, அருள்வாக்குக்கு தான் மக்கள் ஆசைப்படுறாங்களே தவிர அருளே நம்மட்டுக்குன்னு யாருக்கும் புரியல. சரி, ஓகே, பண்ணலாம் இல்லையா? அதெல்லாம் இப்போ பண்ணி பாருங்க, பயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு கோல்டன் ஷீட் எழுதி பாருங்க, வேற லெவலு. கோல்டன் ஷீட் எழுதிங்கன்னா வேற லெவல். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோல்டன் ஷீட் வாங்கிக்கோங்க. கோல்டன் எழுதிங்கன்னா கன்ஃபார்ம் உறுதி நடந்துடும் உங்களுக்கு. ஓகே, பண்ணலாம் இல்லையா? அது எல்லாம் வரீங்க, புக்கிங் ஆகிட்டீங்களா எல்லாரும்? வைகுண்ட ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசினால உங்க வாழ்க்கைய செய்த பாவங்கள், மோக்ஷா ஏகாதசின்னு பேரு. நீ செஞ்ச பாவத்தை நீங்க கழிச்சிட்டு இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செஞ்ச பாவத்தை நல்லது கெட்டதுல அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. திடீர்னு கீழே விழுந்துட்டீங்க, கால் அடிபட்டுருச்சு, என்ன பாவம் பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஓகே, உங்க தாத்தா அப்பா அம்மா பண்ண பாவத்தை யாரு கழிக்கிறது? எப்படி கழிப்பீங்க? திதி கொடுத்துருவீங்களா? சோறு போடுவீங்க அவங்களுக்கு? அம்மா அப்பாவை வந்து நல்லா இருக்கு, உயிரோடு இருக்கும்போது சோறு போடாம செத்ததுக்கு அப்புறம் சோறு போடுவாங்க பாருங்க, படத்தில் வச்சு. அவங்க செத்து போடுங்க, படம் வச்சு படத்துல போடுங்க இல்லையா? எல்லாம் அவங்க பிடிச்சதெல்லாம் சொய்யான்லேருந்து கச்சாயிலேருந்து எல்லாம் வச்சு கசகசன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க எல்லாருமே. இப்போ அது மோக்ஷனா மோக்ஷம், உங்களுக்கு மோட்சம் கிடைக்கக்கூடியது. அப்ப இது என்ன பாவம் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கைய நீங்க நல்லபடியா வாழ்றதுக்கு அவர்கள் செய்ய தவறுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதோடைய தாக்கம் உணர்வானது உங்களுடைய உடம்புல இருக்கும். இப்போ என் பையன் வந்து மாமா மாதிரியே நடக்கிறான்டா, தாத்தா மாதிரியே உட்காரான்டா, ஆயா மாதிரியே வாயில் மெல்றான்டா அப்படின்னு சொல்லுவோம்ல.
சொல்லணும். அப்போ எப்படி இருக்குது? கைத்துடுறாங்க. ஆமாம் இல்லையா? அத்தை மாதிரி நடந்தா சிரிப்பு, மாமா மாதிரி நடந்தா சிரிப்பு, ஆயா மாதிரி இருந்தா சிரிப்பு. என்ன சொல்றீங்க? உங்க பேர குழந்தை அப்படி இருந்து சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? ரைட். இதெல்லாம் ஒரு சிரிப்பா இருக்குது. அந்த பாவம் உள்ள இருக்குமா இருக்காதா? உடம்பு ரிசர்வன்ஸ் இருக்கிற மாதிரி அதுக்குள்ள பாவம் இருக்குமா? இந்த உடம்புக்குள்ள அந்த பாவம் இருக்குது. இந்த பாவத்தை கழிக்காம உங்க வாழ்க்கையில விமோச்சனமே இல்லை. இப்ப பகவான் முறையிடுறாங்க, அந்த பாவத்தெல்லாம் கழிக்கணும். எப்படி பகவானே நாங்க பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பகவான் சொன்னார், ரமே ரமே ராமேதி அப்படின்னு சொல்லி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ராம கடைசி அந்த இதை ஸ்லோகத்தை சொல்லு அப்படின்றாங்க. அதே பண்ணி பார்த்தாங்க. அது பண்ணி பார்த்தாங்க, இன்னும் கொஞ்சம் பாவத்தை இன்னும் எடுத்துட்டு இருக்கு, இன்னும் நிம்மதி இல்லை எங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க. சரி, ஏகாதேசி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் அமிர்த வேலையில் முழிச்சு இந்த பட்னி போட்டு முழிச்சிட்டிங்கன்னா வயிறு எம்டி இருக்கும் பொழுது தான் செல்ஸ் எல்லாம் தாகத்தில் இருக்குமா. அப்போ செல்ஸ் வந்து தாகத்தில் இருக்கும் பொழுது தான் அவனுடைய பாவங்கள், இப்போ நான் சொல்றது பாருங்க, ஜெனட்டிக் தோஷா சொல்கிறேன். எப்படி பூடங்க வச்சுருக்கான் பாருங்க, ஜெனட்டிக் டிஎன்ஏ RNA டிஎன்ஏலேருந்து வரக்கூடிய தோஷத்தை, பிண்டத்திலேருந்து வர தோஷத்தை எடுக்க முடியல. நீங்கள் வாங்கிட்டு வந்த தோஷத்தை உணவுகள் மூலியமா கழிச்சிட்டீங்க. அம்மா வயிற்று பிண்டத்துல வந்த தோஷத்தை எப்படி கழிப்பீங்க? அப்ப பிண்டத்துக்கு சோறு போடாம கம்மியா சோறு தின்னுட்டு நீங்க எல்லாம் அமைதியா முழிச்சுட்டே இருந்துட்டு காலையில 3:30 மணிலிருந்து 3 மணிலிருந்து ஒரு 6:15 முடிய தயவு செஞ்சு தூங்கிடாத. அந்த நேரத்தில் அமிர்த வேலையில் ஒரு வேலை வரும். மார்கழி மாதம் O3யும் O2வும் சேரும். 3:45 O2 மேலே எந்திரிக்கும். O3 மேலேருந்து ஓசோன் படல மேலே படுறோம். இது ரெண்டும் வெறிச்சாகும். இதோடைய லிமிட்டு பூமி மட்டத்திலேருந்து 4 அடி. இந்த 4 அடியில் தான் தூக்குது. இந்த 4 அடிக்கு மேலே அப்படியே படர்ந்துருக்கக்கூடிய படத்துல அமைதியாக உட்காந்து தியானத்தை போட்டுட்டீங்கன்னா உன் உடம்புல இருக்கக்கூடிய பாவங்கள், தாத்தம் பாட்டி செஞ்ச பாவங்கள், உங்க அப்பா அம்மா செஞ்ச பாவங்கள் எல்லாம் துவம்சம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். அதனால டெக்னிக் தெரிஞ்சவங்க எல்லாம் சோத்தை பட்டினி போட்டு முடிச்சுட்டாங்க. ஏவாண்டா சோறு இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னவங்க எல்லாரும் பாவத்தை வாங்கிட்டு திரிகிறாங்க. ஒற்று பண்ணி தான் பாருங்களேன். ஒருவேளை நல்லது நடந்தா அடுத்த வருஷம் இருக்கலாம். ஒருவேளை நல்லது நடக்கலன்னா வரவே வேண்டாம், நீங்க அடுத்தனுக்கு மதி கொடுங்க, அவ்வளவுதான். இடம் காலியாட்டா அடைச்சிட்டு உட்காரலாம். ஆமா இல்லையா? விரதம் காலையில 30ஆம் தேதி காலையில் 30ஆம் தேதி தானே, 30ஆம் தேதி காலையில விரதம். விரதம் இருக்குன்னா முதல்ல நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் தரணும். உங்களுக்கு அவுல் ரெடி பண்ண வேற உங்களுக்கு எல்லாத்துக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அவள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போவோம். கொலைப்பட்டியும் போடணும்னு அவசியம் இல்லை, அவுல் எடுத்துக்கலாம். வரப்பட்டினி வந்துட்டு தாத்தா ரொம்ப பாவம் பண்ணிட்டான் அப்படின்னு சாக்காக்க கத்துறாதீங்க. என் தாத்தா பண்ண அட்டுன்னு தாங்க முடியாதுடாப்பா, இந்த சோறுலாம் பார்த்தா தண்ணி குடிக்காம இருக்கணும் இருப்பான் பாருங்க. அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு வருஷமா கழிச்சிக்கலாம் சாமி. 100 வருஷம் இருக்க தானே போறோம், ஒரே வருஷத்துல கழிச்சிடுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு பொறுமையா கழிக்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். காலையில் பட்னி இருங்கம்மா. முதல் நாள் நல்லா சாப்பிட்டுக்கோங்க, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு இருந்துருங்க. 6 மணிலேருந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக இருங்க. அங்கே சீசன் வந்து வரதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பால் சாப்பிட்றாதீங்க. பால் சாப்பிடாம ஏதாச்சும் வரட்டி குடிச்சிக்கோங்க. ஏதாச்சும் பழங்கள் ஏதாச்சும் என்ன சாப்பிட்டு கொள்ளுங்க. சிட்ரிக் பழம் சாப்பிடாதீங்க. அவுல் சாப்பிட்லாம், அவுல் சாப்பிட்டு இருங்க. டீ குடிச்சிட்டே உட்காந்துக்கோங்க. அப்படியே ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால அடுத்தவனுக்காக சூனாப்பானா இந்த வேலைலாம் வேண்டாம். பசிச்சா அபிட் ஆயிடுங்க, சாமி பசிக்குது 2 அவுல போட்டு சாப்பிட்டுக்கோங்க. எவெல்லாம் இருக்கா, நான் இருக்க மாட்டேனா அப்படின்னா அவ இருந்துருவா, நீ இருக்க மாட்ட. அவ இருந்துருவா, நீ இருக்க மாட்ட. அப்புறம் லோ பிரஷர்ல கூட்டிட்டு போய் ஆம்புலன்ஸ், ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கேன் நான். கவர்மெண்ட்ல கேட்டு ஒரே ஆம்புலன்ஸ் தான் நிறுத்திருக்கேன் நான். அதாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அவன் இருக்கிறான் சொல்லிட்டு நீங்க இருந்து எங்கேயாச்சும் வாங்கிடாதீங்க. முடியலன்னா எல்லாத்துக்குமே விரதம் இருக்கவங்களுக்கு வந்து தனி பேண்டு கொடுத்துட்றோம். இந்த பேண்டோட போனீங்கன்னா அவுள் போடுவாங்க உங்களுக்கு.
பேண்டிலாம் சோறு போடுவாங்க. பேண்டை காட்டுனா அவள் உண்டு. அந்த நேரத்துக்கு பேண்டில் அவ்வளோ பழமோ கட்டிங் போயிட்டே இருக்கும், உங்களுக்கு எல்லாத்தையும் இருக்கும். வரவங்களுக்கு ஒரு டீயும் ஒரு இதுவும் நம்ம விரதங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம இருப்போம், விரதம் இருந்துகிட்டே இருங்க. அப்படியே நைட்லலாம் பசி கும்முன்னு இருக்கும். ஏன்னா அது இல்லாமல் இந்த ட்ரிப்பு வேற வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயமாக வச்சு பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு போயிடாதீங்க, அந்த அளவுக்கு போயிடாதீங்க. ஏன்னா வாசம் கும்முன்னு இருக்கும். அப்படி விரதமா பயமாவா? விரதமா பயமாவா? கடைசியே ஜெயிக்கும். கடைசியை பாப்பீங்க, அம்மா கொஞ்சம் போட்டுருமா, உன் வாசம் தாங்க முடியல, அடுத்த வருஷம் என் தாத்தன் கடல்லாம் அரைச்சிக்கிறேன், அடுத்த வருஷம் அரைச்சிக்கிறேங்க, இந்த வருஷம் பரவாயில்லைங்க முழிச்சுக்கிறேன், அடுத்த வருஷம் விரதம் இருந்துக்கிறேன். எப்படி? அதெல்லாம் அந்த செக்ஷனுக்கே போகாதீங்க. உங்க செக்ஷனே வேற. பேர் கொடுத்தா மட்டும்தான். நான் அங்க வந்து விரதம் இருக்கேன்னு சொன்னா டெஃபினட்டா கஷ்டம். ஓகே, அங்க டேக் கிடைக்காது. அங்க வந்து அவள் கிடைக்கலன்னு சொன்னா திட்டக்கூடாது நீங்க, ரைட்டா? ஓகே, சில கட்டுப்பாடோட எல்லாம் பண்றோம். விரதம் இருக்க முடிஞ்சவங்க, திரும்பவும் சொல்றேன், விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருங்க, இருக்க முடியாதவங்க யாரையோ பார்த்து தண்ணி கூட குடிக்காம இருக்காதீங்க, ரைட்டுங்களா? ஓகே, இந்த மோட்ச ஏகாதசியில புனித நீர் ஆடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யாரெல்லாம் வந்து அன்னைக்கு சங்கு தீர்த்தத்தில் குளிக்கணும்னு விரும்புகிறீங்களோ, ஏற்கனவே நிறைய புக்கிங் போயிடுச்சு. நான் வேற சும்மா வாய் ஒப்படைச்சிட்டேன், சாரி, புக்கிங் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் குளிக்க முடியாது. பேர் கொடுத்துருவோன்னா போய்க்குவாங்க. அந்த பேர் கொடுத்தவங்க மட்டும் தான் அங்கே அலோவ் பண்ணுறோம். அவங்களுக்கு தனி டேகு, அவங்க மட்டும் தான் அவ்வளோ அலோவ் பண்ண, குளிக்க அலோவ் பண்ணுறோம், மற்றவங்க யாரும் அலோவ் பண்ணல, ரைட்? அதனால குளிக்கணும். அங்கே காலையில் குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் பார்த்து ரெடி பண்ணுறோம். லேடிஸ் தனியாக, ஜென்ட்ஸ் தனியாக. நீங்கள் குளிச்சுட்டு வரலாம், சங்கீதத்தை குளிச்சு வரலாம். ஓகேவா? அதனால விரதம் இருக்க தேவையில்லை, முழிச்சாலே போதுமானது. சொல்லுங்க, நான் வேற தேவையில்லான்னு சொல்லி என்ன சொல்றீங்க? எனக்கு அல்சரு, எனக்கு சுகரு, எனக்கு ப்ரெஷரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருந்து பார்க்க டொக்கு உழுந்துச்சுன்னா நான் எங்க வீடு ஓடுறதாங்க, நோ ப்ரெஷருக்கு. இது வந்து சத்தியோதயமோ நிர்வாகமோ பொறுப்பில்லை. தயவுசெய்து வெளியே விரத இருக்கணும்லாம் எழுதி ஃபார்ம் வாங்கிடுங்க. ஏதேனும் நடந்தால் எழுதி கழுத்து வாங்கிட்டு விரதம் கழுத்தையும் விடுங்க. ஆமாம் இல்லைங்களா? என்ன காரணம்னா விரதம் இருந்துடலாங்க, பசிச்சா 2 அவள் சாப்பிடலாம் இருக்கணும். நமக்குள்ள ஈகோ இருக்கு. எப்படின்னா அவங்களாம் இருக்காங்களே தண்ணி குடிக்காம, நம்ம அப்படியே ஒரு பொம்பளை அப்படிதான் இருந்துச்சு, தண்ணி குடிக்காம சஷ்டிக்கு மாஸ்டர் இப்ப கருன்னு மூஞ்செல்லாம் கழுத்து போய், ஏமா என்னம்மா உடம்பு சரியில்லையா? எத்தனை ஆச்சு? பார்த்துமா, இதை 1000 எப்படி ஆயிட்டுங்க, இதை பார்த்துமா அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. நீ நல்லா இருக்க, பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு. நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வந்துட்டேன். அவன் சொன்னேன், பார்த்து ஏதாவது கொடுப்பா அப்படின்னா அப்படிச்சு. என்ன ஒரு நாள் அப்படிச்சு. அது நெஞ்சில் குடிச்சு தண்ணி குடிக்காம, அதுல வேற நம்ம சொல்லுது இன்னைக்கு எரியுது அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே 1 மிளகு, 2 நாளைக்கு 2 மிளகு, 3 நாளைக்கு ஏண்டா நீ இருக்கிறதே வெறுவத்துல இருக்கிற மிளகு, இது யாருக்கு அப்படி இருக்குங்களா? அப்படிதான் பண்றாங்க நிறைய பேர். இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு வந்துருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் டே 1 மிளகு ஆமாங்க பட்னியில், 2ஆவது நாள் 2 மிளகாம், 3ஆவது நாள் 3 மிளகு, அப்படியே 6 நாளைக்கு 6 மிளகு சாப்பிட்றாங்க காலைல. ஓ யூடியூப் சரி இருக்கட்டும், ஏதோ உள்ள மகராசி அள்ளி முடிகிறான்ற மாதிரி உள்ளவங்க இருக்கிறாங்க. பட் கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருங்க, விரதம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான், ரைட்? அதனால விரதம் இருக்கவங்க வாங்க, குளிக்கிறவங்க தீர்த்தம் குடிக்கிறவங்க கண்டிப்பாக பேர் கொடுத்துருங்க. ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. ஒரு வேளை ஃபுல் இதை நான் குறிப்பிட்ட மெம்பருக்கு மேலே போய் உங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லணும். சத்தியவாதி வந்து மன்னிப்பு கெடுவோம், சத்தியவாதி தான், நான் பொறுப்பு இல்லை, ரைட்? ஏன்னா அங்கே வந்து சங்கடமா, ஐயோ கொடுத்துரு மாஸ்டர், குளிக்கிற மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர், கண்ட தண்ணி விடுற மாஸ்டர்
ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிற மாஸ்டர், தயவுசெய்து எந்த ரெக்கமெண்ட் பிடிச்சிடாதீங்க. அங்கே வந்துட்டு இங்கே புக் பண்ணிட்டு வந்தால் மட்டும் அலோவ் பண்ணுறோம் நம்ம, ரைட்? ஓகே தானே? கோல்டன் ஷீட்லாம் பேர் கொடுத்துருக்கீங்களா? யார் பேர் தரல கோல்டன் ஷீட்டுக்கு? கோல்டன் ஷீட்டுக்கு யாரெல்லாம் பேர் தராமல் இருக்கீங்களா? எல்லாம் கொடுத்துட்டீங்க. கோல்டன் ஷீட்டு மட்டும் மறந்துடாதீங்க. அந்த அன்னைக்கு அமிர்த வேலையில் எழுதாத பிரபஞ்சம் பேசும். இப்போ எல்லாருமே கொடி வச்சிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? கொடி எது கொடி வச்சிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். யாராச்சும் இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். கொடி எதுக்கு? தெரியல. பறக்க விடுறதுக்கு. கொடி பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொடுக்கறதுக்கு தான். நம்மளுடைய சிம்பிளை உள்ள வச்சுட்டு நம்ம உணவுகளோட மேலே ஏற்றும் பொழுது அது ஹைட்ல போய் பிரபஞ்ச காத்துல பறக்க பறக்க பிரபஞ்சோட கலக்கும் பொழுது நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம். அதனால கொடி ஏற்றினோட ஃபேமஸ் ஆயிடுவோம்னு சொல்லுவாங்க. அதை கட்சி கொடி அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இந்திய நாட்டு கொடி அப்படின்னு சொல்றோம்லையே. இது வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி கிடையாது, ஒரு பிரபஞ்சோட கலக்கிறதுக்காக கொடி. அதுபோல உங்களுடைய எழுத்துக்கள் உணர்வோடு எழுதக்கூடிய எழுத்துக்கள் அந்த அதிகாலை வேலையில இந்த O5 சொல்லக்கூடிய அமிர்த வேலையில அமிர்த காற்றுல வந்து ஓசோன் படலத்தில் கலக்கக்கூடிய மின் துகள்கள் வந்து பரவி இருக்கும். இந்த ஓசோன் படலம் வந்துட்டு இங்க செட்டில் ஆக விடாது. O2 அதான் புரிஞ்சுக்கணும், செட்டில் விடாது. அந்த 3:45 அப்படியே இறங்கி 4:45 5:45 மேல அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் மேல ஓசோன் படலம். அதுதான் வந்து தேவர்கள் வந்து இறங்கி செல்லக்கூடிய நேரம்னு சொல்றாங்க. அது பேர் தேவன் உள்ள இறங்குற நேரம் சொல்றாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அந்த நேரத்துல அப்படி இறங்கிட்டு மேல ஏறுது இல்லையா, அப்ப எழுதுறீங்க பாருங்க, அதோட சேர்ந்து உங்களுடைய உணவுகளையும் எடுத்துட்டு மேல போயிடும். அதனாலதான் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுக்கான காரணம். ஈஸியா புரியுதோ? குட். அதனால கண்டிப்பா கோல்டன் ஷீட் எழுதுங்க, எல்லாம் எழுதுங்க. சத்யோதயம் நல்லதே நடக்கும். மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் சொன்னாங்க இல்லைங்க, ஸ்ரீஜீவன்ல 1000 மரங்கள் இப்ப மாஸ்டர் வந்து வச்சிருக்காங்க. வனமா அது மாறப்போகுது. ஸோ நமக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பேசும்போது அந்த பொண்ணு சொன்னாங்க, நான் வந்து என்னால முடிஞ்சது கலெக்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டெப் எடுத்தோம்னா கண்டிப்பா, ஏன்னா ஒரு மரம் வைக்கிறதுங்கிறது நம்மளோட மட்டும் போயிடாது, காலத்துக்கும் அது வந்து நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கும் அது பயன் தரும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு முயற்சி எடுத்து ஏன்னா மரம் நடுவிழான்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தா கண்டிப்பா நம்ம அதை ஒரு சப்போர்ட் பண்ணலாங்க. ஏன்னா மாஸ்டர் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்லிட்டு. ஸோ நம்ம பண்ற இந்த சப்போர்ட் வந்து காலத்துக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளை மட்டும் இல்ல, நம்ம தலைமுறைக்கும் வந்து அது போய் சேரும், நம்ம சந்ததிகளுக்கும் போய் சேரும். அந்த ஒரு முயற்சியை நம்ம எல்லாருமே பண்ணலாங்க. அதே மாதிரி மாஸ்டர் சொன்னாங்க, வைகுண்ட ஏகாதசி எல்லாருமே ஆவலா எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் இன்னும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோமோ சொல்லலாங்க. ஏன்னா மாஸ்டர் இன்னைக்கும் அதனோட பலனை பத்தி எடுத்து சொன்னாங்க. எவ்வளவு ஈஸியா வந்து நம்ம வந்து பாவங்களை போக்குறதுக்கான ஒரு எளிய வழி. ஏன்னா நமக்கு தெரியாம நிறைய பேர் அதை தடுமாறி இருக்கோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச இந்த நல்ல விஷயத்த நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலாங்க. அதுல நம்மளுடைய வாழ்க்கைக்கான தேவைகளையும் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பும் மாஸ்டர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, கோல்டன் ஷீட். ஸோ இதை எல்லாருமே எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிறவங்க தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லி மாஸ்டர் நிறைய கிளாஸ்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கிடைக்கிற இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கலாங்க. உங்களோட நேம்ஸ் எல்லாம் முன்னாடி ரிசப்ஷன்ல கொடுத்துடலாங்க. மாஸ்டர் சொன்னாங்க விரதம் பத்தி. ஸோ நமக்கு வந்து முடிஞ்சால் நம்ம இது வந்து கம்பல்ஷன் கிடையாது, நம்ம உடம்பு ஒத்துழைக்கும், நம்ம மனம் ஒத்துழைக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா விரதம் இருக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. யாரெல்லாம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ உங்களோட நேம்ஸ் வந்து முன்னாடி ரிசப்ஷன்ல கொடுத்துடணும். ஏன்னா அவங்களுக்கு தனி டேக் மாஸ்டர் சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அவள் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன் வேணும், ப்ரிப்பேர் பண்ணணும். யாரெல்லாம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ, நமக்கு யாரெல்லாம் நம்ம ஷீட் வாங்கி கொடுத்துருக்கோமோ, அதாவது பாஸ் வாங்கி கொடுத்துருக்கோமோ அவங்களும் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க வந்து ரிசப்ஷன்ல கண்டிப்பா நேம் கொடுத்துருங்க. அப்படி இல்லைனாலும் ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட நேம்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாய்ப்பளித்த மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு நன்றி. சத்யோதயம் நல்லதே நடக்கும். ஆன்மீகம் அந்த உலகத்துக்கு தேவை. தறிக்கட்டு போயிட்டு இருக்கு நம்முடைய கலாச்சாரங்கள், அதர்மம் தலை தூக்கிட்டு இருக்கு. நம்மள மாதிரி நல்லவங்க எல்லாம் 4 பேர் இருந்து நல்லது நினைச்சா மட்டும்தான் இந்த உலகம் கொஞ்ச நாளைக்கு உருப்படியே இருக்கும். உங்களை மாதிரி தான் நீங்க நல்லவங்க, எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அதான் இன்னைக்கு 1 நேரம் உட்காந்துருக்கீங்க, 2 மணி நேரம் உட்காந்துருக்கீங்கல்ல. இப்படி 2 மணி நேரம் உங்களை ஏன் பாட்ட தெரியுமா? ஆஃபீஸில் கேமராவில் பார்த்துட்டு இருப்பேன், வந்து உட்காந்துருப்பாங்க, உட்காந்துட்டு
அப்படின்னு எதுக்கு ஆட்டான் அவன் அப்படின்னு ஆட்டிகிட்டே இருப்பான். ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்துருக்கேன். அப்படி பார்ப்பேன். எதுக்கு பார்க்குறேன், என்ன காரணம்னா உட்கார முடியல, அரை மணி நேரம் உட்கார முடியல, ஸ்ட்ரெஸ். அரை மணி நேரத்தில் 1000 ட்ரிப்பு கால் ஆட்டுறான். நீங்களாம் ஒரு ட்ரிப்பு கால் ஆட்டல, நீங்களாம் ஆடல. அதனால நீங்கள்லாம் வந்து பார்த்தா நல்லவங்க அர்த்தம். பொறுமையாக கேட்குறீங்கல்ல, என்ன சொல்கிறீங்க? அதனால் பகவான் உங்களுக்கு பொறுமையும் நல்லதையும் கொடுத்துருக்காரு, நல்லா வச்சுருப்பாரு. நல்லதை மட்டும் நினைங்க, நல்லதையும் நினைப்போம், நல்லதையும் நடக்கும்.